தேனீகள்ல சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நான் கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறதோ இம்புட்டும் உண்டு. அதுக்கு வந்து என்ன சுவாரஸ்யம் இருக்க போது அப்படி நீங்க என்னை கேட்க வைக்கிறதுக்கு? அதுல நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. குறிப்பா அதனுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, தேனீக்களினுடைய வாழ்க்கை முறை, அதை கேள்விப்பட்டாலே அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த வாழ்க்கை முறையை பத்தி மட்டும் நான் இதுல வந்து சொல்றேன். சரி, ஓகே. இப்ப வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தேன் கூடு இருக்குன்னு வைங்களேன். அதுல மொத்தமா கிட்டத்தட்ட 30,000 இருந்து, அதாவது குறைஞ்சது 20,000 இருந்து 80,000 அதிகபட்சம் 80,000 வரைக்கும் அதுல வந்து தேனீக்கள் வந்து இருக்கும். அதுல ஒரே ஒரு தேனி மட்டும்தான் ராணி தேனி. மிச்ச தேனீக்கள்ல நூற்றுக்கணக்கானது, ஒரு 100ல ஆரம்பிச்சு ஒரு 300 தேனி வரைக்கும் ஆண் தேனீக்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பெண் தேனீக்கள் தான் இருக்கும். அந்த எல்லா பெண் தேனீக்களுமே வந்து வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு அழைக்கும். ஒரே ஒரு சந்தேகம், இதுல இப்ப ராணி தேனி ஓகே, ராஜா தேனின்னு ஒண்ணு இருக்கா? இல்லவே இல்லை, ராஜா தேனின்னு எல்லாம் கிடையாது. ராணி தேனின்னு மட்டும் ஒண்ணு இருக்கு. மற்ற நூற்றுக்கணக்கானது ஆண் தேனீக்கள், ஆயிரக்கணக்கான தேனீக்கள், மற்ற ஒரு 10,000 இருந்து ஒரு 30,000 மேல இருக்கக்கூடிய மிச்சம் எல்லா தேனீக்களுமே வந்து பெண் தேனீக்கள் தான். ஆண் தேனி ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு, பெண் தேனி ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு, இன்னொன்னு ஏன் ராணியை மட்டும் சூஸ் பண்றாங்க, ஏன் ராஜா சூஸ் பண்ணல? அதுக்குள்ள எனக்கு இத்தனை கேள்வி வந்துருச்சு. இந்த கேள்வி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த வாழ்க்கை முறை சொல்ல அதுக்குண்டான பதிலும் வரும், வரலன்னா மறுபடியும் கேள்வி. ஓகே. இப்ப இந்த ராணி தேனி இருக்குல்ல, ஒரே ஒரு ராணி தேனி, மிச்சம் எல்லாமே வந்து வேலைக்கார தேனீக்கள் சொன்னேன். ஏன் இதெல்லாம் வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னா எல்லாமே பெண் தான். ஆணை பொறுத்த வரைக்கும் கொடுக்கு கிடையாது ஆண் தேனிக்கு. அதனால ஆண் தேனியை நீங்க கையில பிடிச்சா கூட உங்களை கொட்டாது. பெண் தேனி தான் வந்து உங்களை கொட்டவே செய்யும். பெண் தேனினாலே கொட்டத்தானே செய்யும். ஆமா, இதுலயும் வந்து ஆண் பாவம் தான். கொசுக்களுக்கு எப்படி ஆண் கொசுக்கள் வந்து நம்மள கடிக்காம போய் இது செடியை சாப்பிடுதோ, பெண் கொசு வந்து எப்படி நம்மள கடிச்ச ரத்தத்தை உறிஞ்சு முட்டையை வளர்க்குதோ, அந்த மாதிரிதான் பெண் தேனியும். ஆமா, இதுல ஆண் தேனி வந்து பாவம் தான். அது மட்டும் இல்லாம ஆண் தேனீக்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிகள். அவங்களுக்கு வேலையே வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே போய் இனச்சேர்க்கை பண்ணணும், பண்ண உடனே சாவணும். நல்ல வாழ்க்கையா இருக்கு. பண்ண உடனே செத்துரும்ல, பரவாயில்ல, அந்த நொடியே வந்து அதுக்கப்புறம் வந்து இறந்துரும். அது மட்டும்தான் அதுக்கு வேலை. மிச்சப்படி அந்த கூட்டுல இருக்கிற தேனை சாப்பிட்டுதான், அதே மாதிரி மகரந்தத்தை சாப்பிட்டு அந்த ஆண் தேனீக்கள் வந்து உயிர் வாழும். இப்ப அந்த மிச்ச ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள், ஆமா, அது பிறந்த உடனே ஆரம்பத்துல என்ன பண்ணும்னா கூட்டை சுத்தம் பண்ணும். ஆரம்பத்துல அதான் ஃபர்ஸ்ட் டியூட்டியே. வந்து பிறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வைங்க, விளக்கெல்லாம் முளைச்சு அந்த ஒரு 1ல இருந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் உள்ள சுத்தம் பண்ண விட்டுருவாங்க. இதை வந்து சுத்தம் பண்ணணும். அதாவது ராணி தேனி வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. ஆமா, ராணி தேனி ஆர்டர் போடுது அப்படின்றத விட நேச்சுரல் இன்ஸ்டிங், அவங்களுக்கே தெரியும் நம்ம ஆரம்பத்துல கூட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கூட சுத்தம் பண்ணுவாங்க. மற்ற நல்லா வளர்ந்த வேலைக்கார தேனீக்கள் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து சில வேலைகள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் பண்றது வந்து நிறைய தேனை சேகரிக்கிறதுக்காக தேனீக்கள் வந்து பூக்களை தேடி போகும். பூக்களை தேடி போய் பூக்கள்ல இருந்து தேனை கொண்டு வந்து அதை வந்து பதப்படுத்தி தேன் கூட்டுல வந்து வச்சுக்கும். அதே மாதிரி இன்னும் சில வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணோம்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ராணி தேனி உள்ள இருக்கு. அந்த ராணி தேனியை காப்பாத்துறதுக்காகவும், ராணி தேனி போடக்கூடிய முட்டைகள் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்காகவும் எந்நேரமும் தேன் கூட சுத்திக்கிட்டே இருக்கும் மற்ற தேனீக்கள் எல்லாம். அதுதான் நீங்க பாக்குறது, அது வந்து காடு மாதிரி. நீங்க சொல்றது எல்லாம் பார்க்கல ஒரு ராஜ்யம், அதாவது ராஜா ராணி தளபதிகள் சிப்பாய்கள் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான். ஸோ அந்த மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கும். மிச்ச தேனீக்கள் வந்து தேன் எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த தேன் கூட வந்து இது வெப்பமா வச்சுக்கிறதுக்காக அதனுடைய ரெக்கையை வந்து அசைச்சுக்கிட்டே இருக்கும். அது ஏன் ப்ரோ இது ஹீட்டா இருக்கணும்னு சொல்றீங்க? ஆமா, குறிப்பிட்ட வெப்பம் இருக்கணும். குறிப்பிட்ட வெப்பம் இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிறதுனால வந்து சரியா வாழ முடியாது. குறிப்பா உள்ள முட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட வெப்பம் தேவை. வெப்பமே இல்லாம போகும்போதும் பிரச்சனை வந்துடும். சோ அந்த மாதிரி பண்ணும். அதே மாதிரி இப்ப இவ்வளவு தேனீக்கள் இருக்கு, ஒரே ஒரு ராணி தேனி இருக்குல்ல, அந்த ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை போடும்னு நினைக்கிறீங்க? ராணி தேனி கண்டிப்பா பெரிய தலைக்கட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50ல இருந்து 70, 2000 முட்டை வரைக்கும் அதிகபட்சம் வந்து போடும். குறைஞ்சபட்சம் 1500 ஒரு நாளைக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு அவ்வளவு முட்டை போடும். அவ்வளவு முட்டைக்கு தேவையான உணவு, ராணி தேனிக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே இந்த மிச்சம் ஆயிரக்கணக்கான இது இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனிகள், அதுதான் வந்து சரி. இது ராணி தேனிக்கு இவ்வளவு வேலை பார்த்தா இந்த போடுற முட்டைக்கு யாரு வேலை பார்க்க? யாரு? அதாவது வேலைக்கார தேனி. இதுலதான் வந்து ஒரு சோகமே இருக்கு. வேலைக்கார தேனீக்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை தான். அவங்களுக்கு இனச்சேர்க்கை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதுங்க வந்து முட்டையும் போடாது.
அதுக்கு இனப்பெருக்க உறுப்பும் வந்து முழுசா வளர்ந்து இருக்காது. கடைசி வரைக்கும் அது வேலை பார்த்தே ஒரு 40-45 நாள் தான் வாழும் அது வந்து. சோ அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிரும். அந்த முட்டையில இருந்து வெளியே வருது இல்ல, அதுல ஆண் தேனீக்கள் வந்து ஓரம் போய் உட்காந்துரும். பெண் தேனீக்கள் வந்து வேலைக்கார தேனீக்களா மாறி அந்த ராணிக்காக வேலை பார்க்க. ராணி தேனியோட புள்ளதான் ராணி தேனிக்கே வேலை பார்க்குது. அந்த ராணி தேனி இருக்குல்ல, அது எவ்வளவு காலம் வாழும்னா குறைஞ்ச 2 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் 5 வருஷம். ஆமா, அதுக்கு எல்லா உணவும் கிடைக்குது. பிளஸ் ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஒரு உணவு. அதான் அது சாப்பிட்டு வாழும். அது என்னன்றத சொல்றேன். இப்ப மற்ற தேனீக்கள் எல்லாமே 2 வந்து அடிப்படையா கொண்டு இருக்கு. ஒண்ணு வந்து தேனை சாப்பிடும் பூக்கள்ல இருந்து, இன்னொன்னு வந்து அதே பூக்கள்ல இருக்கக்கூடிய பாலன் அப்படின்ற மகரந்தம் அதை வந்து எடுத்துக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு அந்த வேலைக்கார தேனீகள் இருக்குல்ல, அதனுடைய தலையில வந்து ஒரு சுரபி இருக்கு, ஹைப்போபெரிஞ்சியல் கிளான்ஸ் அப்படின்னு. அதுல இருந்து ஒரு வகையான ஜெல்லி வந்து சுரக்கும். அந்த ஜெல்லியை தான் வந்து இந்த ராணி தேனி வந்து சாப்பிடும். சோ அந்த ஜெல்லி ராணி தேனி கிடைக்கணும் அப்படின்னா இதுங்களுக்கு நிறைய தேன் கிடைக்கணும். அதுக்காக மற்ற வேலைக்கார தேனீக்கள் போய் தேன் குடிக்கும். பிளஸ் அந்த கூட்டை சுத்தியும் தேனை வச்சுக்கும். அதே சமயம் அந்த ராயல் ஜெல்லி இருக்குல்ல, அதை வந்து கொடுக்கும். இந்த ராயல் ஜெல்லி அப்படின்றது ஒரு மேஜிக்கான ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ராயல் ஜெல்லி இதுல வந்து எனக்கு பல கேள்விகள் இப்ப நீங்க சொன்னோன்னே வந்துச்சு. இந்த ராயல் ஜெல்லி வந்து ராணி தேனி மட்டும் தான் குடிக்கணுமா? ஆமா, ராணி தேனி மட்டும் குடிக்கணும். மத்தபடி அந்த முட்டை இருக்குல்ல, முட்டையில இருந்து வெளியே வந்த புழுக்கள், அதுக்கு எல்லா புழுக்களுக்கும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் கிடைக்கும் அந்த ராயல் ஜெல்லி. சரி, இப்ப இந்த ராயல் ஜெல்லியை வந்து மிச்ச தேனீக்கள் குடிச்சா அதுவுமே ராணி தேனி ஆயிடலாம்ல? ஆரம்பத்துல இருந்து குடிச்சாதான் ஆக முடியும். ஓகே, அப்ப ஆரம்பத்துல இருந்து குடிக்க வேண்டியதானே? ஆனா ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்க முடியும், அதுதான் இயற்கை. அது எப்படின்றத சொல்றேன். இப்ப ஒரு 5-6 முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5-6 முட்டையில இருந்து ஒரு 3 முட்டையை வந்து தேர்ந்தெடுக்கும். அது எக்ஸாம்பிள். அது எப்படி அந்த இதுதான் செலக்ட் பண்றது? எப்படி? வேலைக்கார தேனீக்கள் தான் அதை செலக்ட் பண்ணும். எப்படி செலக்ட் பண்ணும்னா, எந்த முட்டை ஆரோக்கியமா இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த முட்டை தான் வந்து நல்லா இருக்கு, அப்ப இதுல இருந்து வெளியே வரக்கூடிய பூச்சி தான் வந்து நமக்கு ராணியா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணும். ஆமா, ஃபில்டர் பண்ணி ஒரு 3 தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த முட்டையில இருந்து முதல்ல வந்து புழு வெளியே வரும். 4வது நாள் வெளியே வரும். 3 அல்லது 4வது நாள் ஒரு முட்டை வந்துருச்சுன்னா அந்த முட்டையில இருந்து 3 அல்லது 4 நாள்ல வெளியே வந்துரும். ஆனா அது லார்வா அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கும். இதை சிம்பிளா புரிய வைக்கிறேன். தேனீக்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முட்டை, அதுக்கப்புறம் லார்வா அப்படின்ற ஒரு புழு வகை, அதுக்கப்புறம் பியூப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு புழு மாதிரி மாறும், ஓரளவுக்கு ரெக்கை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் முழுசா ரெக்கை முளைச்சு அது பறக்கிறது எல்லாமே. சோ அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிரும். சோ இப்ப நான் சொன்னேன்ல, 3ஆவதுல இருந்து 4ஆவது நாள் புழுவா வரும். வந்த உடனே எல்லா அந்த தேனீக்களுக்குமே அந்த ராயல் ஜெல்லி வந்து வழங்கப்படும். எல்லா தேனீக்களுக்கும் அந்த முட்டையில இருந்து வெளியே வந்த புழுக்களுக்கு. ஆனா இவங்க தேர்ந்தெடுத்து இருப்பாங்கல்ல முட்டை, அவங்களுக்கு மட்டும் 7வது நாளுக்கு அப்புறமாவும் 3 நாளுக்கு அப்புறம், அதாவது 4வது நாள் புழுவா மாறுது, அங்க இருந்து 3 நாள் வந்து ராயல் ஜெல்லி வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், இதுக்கும் கிடைக்கும். மத்த எல்லா தேனீக்களுக்கும் ஒரு 7வது நாள் வாக்குல வந்து அந்த ராயல் ஜெல்லியை விட்டுருவாங்க. குடுக்கற நிப்பாட்டிட்டு தேன் இருக்கும்ல, அதை குடிக்க சொல்லிடுவாங்க. ஆனா இந்த தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு மட்டும் தொடர்ச்சியா வந்து இது வழங்கப்படும். ராயல் ஜெல்லி வந்து தொடர்ச்சியா. அவங்களுக்கு ஒரு ஓரவஞ்சனை. ஏன் ஓரவஞ்சனைனா, இவங்க தான் ராணியா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்லி, அதாவது குவாலிஃபிகேஷன்ல இவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த 3 பேர் தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லி 3 பேருக்கு கொடுக்கும். இப்ப 7வது நாள் கொடுக்க ஆரம்பிக்கிறது, தொடர்ந்து போயிட்டு ஒரு 16வது நாள் வரும்போது அது ஃபைனல் ஸ்டேஜ் எட்டிரும். ஆமா, ரெக்கெல்லாம் முளைச்சிரும். முளைச்ச உடனே பைப்பிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் போடும். பயங்கர சவுண்டா இருக்கும் அது தேனீக்களை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த 3 இருக்குல்ல, 3ல எது முழுசா முதல்ல வளர்ந்து முடியுதோ அது போய் மிச்சம் இருக்கிற 2 வந்து கொன்னுரும், அதனுடைய கொடுக்காலையே கொத்தி. இது வேறையா? ஏன்? ஆமா, ஏன் கொன்னுரும்னா, தனக்கு போட்டியா இருக்கு, ராணியாக எனக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லி அது போய் அந்த 2 வந்து போட்டு தள்ளி. ஒருவேளை அந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு இதுவும் அப்படியே போய் அந்த ராணி தேனியை சண்டை போட்டு இதை ஜெயிச்சிருச்சுன்னா? அப்படியும் நடக்கும். அந்த போட்டி தான் சண்டை போடும் பயங்கரமா. எல்லா தேனீக்களும் வந்து வேடிக்கை பார்க்கும். அந்த சண்டையில ஜெயிக்கிறது வந்து ராணி தேனியா வந்து கருதப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு தான் லைஃப் லாங் வந்து ராயல் ஜெல்லி, மற்றதுக்கு வந்து தேன் தான் அடுத்து. சோ அந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வெளியே வந்துரும்ல ராணி தேனி, வந்ததுக்கு அப்புறமா இருந்து தொடர்ச்சியா ராயல் ஜெல்லியே கொடுக்கறனால அது வந்து அதனுடைய உடல் அமைப்பு வந்து அப்படியே குண்டா மாறுது, அப்படியே நீளமா மாறி மத்த தேனீக்களுக்கும் ராணி தேனீக்களுக்கும் ஒரு வித்தியாசம் வந்துருது. இப்ப நான் சொன்னேன்னா, எல்லா புழுக்களுக்கும் முட்டையில இருந்து வர்ற எல்லாத்துக்குமே
ஃபர்ஸ்ட் 3 நாள் ராயல் ஜெல்லி கிடைக்கும், அதுக்கப்புறம் தேன் தான் கிடைக்கும். ஒருவேளை எல்லா புழுக்களுக்குமே தொடர்ந்து ராயல் ஜெல்லி கிடைச்சா எல்லாமே ராணி தேனி மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனா அவ்வளவு வேலைக்கார தேனீகள்னால சுரக்க முடியாது. ஓகே, இது எதனால இது இந்த ராயல் ஜெல்லி சுரக்குது, எப்படி சுரக்குது? இதுதான் இயற்கை. அது எப்படி சுரக்குதுன்னா, இது சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் இனம்னு இருக்குன்னா அதுக்கு வந்து பால் சுரக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பெண் வேலைக்கார தேனீக்களுக்கு இந்த ராயல் ஜெல்லி சுரந்து அது வந்து இந்த ராணி தேனீக்கு வந்து கொடுக்கும். அதை குடிச்சு மட்டுமே அது வாழ்றனாலதான் அது 2 to 5 வருஷம் வரைக்கும் வாழும். ஆனா மற்ற வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, அது வந்து முழுசா வந்து அந்த இதுவா மாறுறதுக்கே ரெக்க வர்றதுக்கு 21 நாள் ஆகும். அங்க இருந்து அடுத்த ஒரு 40 to 45 நாள் தான் அது வாழும். அதுக்கப்புறம் இறந்து போயிடும். வாழ்நாள் முழுக்க அது உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ராணி தேனீக்காக. உழைச்சு சாவும். அப்படி சாவ இந்த ராணி தேனீக்கள் வந்து தினந்தோறும் கிட்டத்தட்ட 2000 முட்டை போடுறனால அடுத்தடுத்து மறுபடியும் தினம் 2000 முட்டை போடுமா? ஆமா, தினம் போடும். என்னங்க இது? காலத்துல மட்டும் முட்டையினோட எண்ணிக்கை கம்மியாகும், இல்லைன்னா சில நாட்கள் முட்டை போடாம கூட இருக்கும். ஏன்னா குளிர்காலத்துல பூக்கள் பூக்காது, பூக்கள்ல இருந்து தேன் எடுத்தாதானே இதுக்கு சாப்பாடு. அதனால வந்து அந்த நேரத்துல முட்டை போடாது. மத்தபடி எல்லா நேரத்திலையும் அது வந்து நல்ல வசந்த காலம்லாம் இருக்குன்னா டெய்லி 2000 முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு, அதாவது தோராயமா 2000 சொல்றோம், 1500 to 2000 முட்டை வந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வேலைக்கார தேனீக்கள் அந்த முட்டையை பார்த்துக்கும். அதே மாதிரி ராணி தேனி இருக்குல்ல, அதை போய் சுத்தம் பண்றது, அதுக்கு தேவையான உணவை அந்த ராயல் ஜெல்லியை வந்து ஊட்டி விடுறது, வாயாலேயே ஊட்டி விடுறது. ஒரு வேலைக்காரர் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் இந்த வேலைக்கார தேனீக்கள் ராணி தேனிக்கு பண்ணுது. ஆமா, பண்ணிட்டே இருக்கும். இப்ப ராணி தேனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து முழு புழு, அதாவது முழு தேனியா மாறுறதுக்கு 16வது நாள் ஆகும்னு சொன்னாங்க. அங்க இருந்து அடுத்து ஒரு 5 to 10 நாளைக்குள்ளேயே அது இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆயிரும். அந்த ராணி தேனி வந்து இனச்சேர்க்கைக்கு ரெடி ஆன உடனே உள்ளே இருப்பாங்கல்ல ஆண். இத வந்து இந்த வீடியோல பேசிடுவோமா? ஏன்னா எனக்கு இதுல எல்லாம் பல கேள்விகள் இருக்கு. என்ன கேள்விகள்? இதுல எப்படி இதை வந்து இந்த ஆண் தேனியை இதைத்தான் சூஸ் பண்ணுமா, இது ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஆண் தேனி வந்து கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். இந்த கவுண்ட் கம்மியா இருக்கிறது இந்த ஒரு ராணி தேனி கூட மட்டும்தான் இருக்குமா? இந்த மாதிரி ஓகே, இதெல்லாம் இதுலயே வந்துடலாம். வாழ்க்கை முறை தான் பேசும். ஓகே, இப்ப ராணி தேனி இருக்குல்ல, உதாரணத்துக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே வந்து 1ஆம் தேதி முட்டையில இருந்து வெளியே வருது, 16ஆம் தேதி அது வந்து முழுசா வந்து தேனியா ராணி தேனியா மாறிடுச்சு. அப்ப 21ஆம் தேதியில இருந்து 25, 26 அந்த தேதிக்குள்ள அது இனச்சேர்க்கை பண்ணணும். ஓகே, அது ஏன் அந்த அந்த கவுண்ட்டுக்குள்ள பண்ணணும்ன்றது? அதுக்குள்ள பண்ணா மட்டும்தான் அதனுடைய வம்சம் வந்து செழிக்கும். இல்லன்னா இந்த பக்கம் 40 to 45 நாள் தானே வேலைக்கார தேனீக்கள், அது இறந்துட்டே போயிருச்சுன்னா இதுவும் இனச்சேர்க்கை பண்ண, அப்ப அந்த ஜெனரேஷன் அப்படியே டவுன் ஆயிடும், அந்த கூடே அழிஞ்சிரும். அதனால அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப ராணி தேனி என்ன பண்ணும்னா டக்குன்னு கிளம்பி அந்த கூட்டை விட்டு 21வது நாள்ல கிளம்பிரும். கிளம்பி 2 to 5 கிலோமீட்டர் தள்ளி போயிரும். ஏன் போயிரும்னா இது வந்து தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே வந்து இனச்சேர்க்கை நடக்கக்கூடாது, கிராஸ் கனெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பும். அதே சமயம் ஆண் தேனீக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து ட்ரோன் காங்கிரிகேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி DCA அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அது வந்து பசங்க எல்லாம் சேர்ற ஒரு கிளப் மாதிரி. அங்க வந்து இந்த கூட்டுல இருந்து மத்த எல்லா இடத்துல இருந்து ஒரு மாதிரி எல்லாரும் ரீயூனியன் மாதிரி இருக்கும். ஆமா, அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், XYZ அதுக்கப்புறம் வந்து ABCன்னு 6 கூடு இருக்குன்னு வச்சுக்கோம். ABC வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, XYZ வந்து இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப Xல இருந்து வரக்கூடிய ஒரு ராணி தேனி, எல்லா கூட்டுக்கும் தனித்தனியா ராணி தேனி இருக்கும். Xல இருந்து வர்ற ராணி தேனி வந்து இந்த XYZ இங்க இருக்காது, இந்த ஆண்கள் கூட பண்ண விரும்பாது. அதுக்கு பதிலா ABC இருக்கிற அவங்க DCA ஏரியா போயிரும். இவங்க XYZ இருக்காங்க, அங்க வந்து ABCல இருந்து அங்க இருந்து வரும். இங்க வந்து இவங்க ஒரு இடத்துல கிளப்பா மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க ராணி தேனி வருதான்னு. வந்த உடனே ஒரு ராணி தேனி தான் வரும். இப்ப அதுல ஒரு டவுட் கேட்க வந்தேன், ஒரு ராணி தேனி வருதுன்னா அதுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா? வேலைக்காரர் யாருமே வர மாட்டாங்க, ராணி தேனி மட்டும் வரும். வந்த உடனே அது வந்து ஹைட்டா பறக்கும், கிட்டத்தட்ட 20 to 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது வந்து பறக்கும் ராணி தேனி. ஆமா, பறக்கும். பறந்த உடனே இந்த குரூப்பும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே குஷியாகி நம்ம பையல பத்தி சொல்லவா வேணும். ஓகே, விரட்டும் போது என்ன ஆகும்னா யாரு வந்து அதை போய் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அதுக்குதான் ராணி தேனி.
யாருக்கு வந்து பவர் ஜாஸ்தி. எல்லாத்துக்குமே போட்டி தான் இருக்கு. போட்டி. அந்த ஆண் தேனி போய் அந்த பெண் தேனியை பிடிச்ச உடனே டக்குன்னு அதனுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து அதுக்குள்ள செலுத்திடும். இப்ப ஒரு தேனியில இருந்து கிடைச்ச ஸ்பெர்ம்ஸ் மட்டுமே போதுமானதா, அந்த அணுக்கள் போதுமானதா இருந்ததுன்னா ராணி தேனி அப்படியே கிளம்பி போயிடும். அப்படி பத்தல அப்படின்னா 10ல இருந்து 15 ஆண்கள் கூட அதே நேரத்துல வந்து அந்த விந்தணுக்களை வந்து பெறும் அடுத்தடுத்து. வரிசையா பெற்ற உடனே என்ன நடக்கும்னா, இப்ப அதுக்கு போதுமான அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஸ்பெர்மதிகா அப்படின்னு சொல்லி ஒரு பை மாதிரி இருக்கு, அதுலதான் விந்தணுக்களை சேகரிக்கும் அந்த ராணி தேனி. அது சேகரிச்சு முடிஞ்ச உடனே அது நிரம்பிருச்சுன்னா மற்ற ஆண்களை பக்கத்துல விடாது. பிளஸ் இது ஒரு ஃபெரமன்ஸ், ஒரு வாசனையை வந்து வெளியிடும். அந்த வாசனைய வந்து மத்த ஆண் தேனீக்களுக்கு தெரிஞ்ச உடனே அது வந்து கிளம்பிடும், அதுக்கு அந்த மூடே போய், அதாவது இனிமேல் அவ்வளவுதான், இது செட் ஆகாது, நம்ம அடுத்த சொல்லி அது புரிஞ்சுக்கிட்டு மத்தது போய் மறுபடியும் அந்த டிசிஏ ஏரியாவில் போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இது வந்து இனச்சேர்க்கை பண்ணதில்ல, அடுத்த செகண்டே அந்த ஆண் வந்து விந்தணுவை செலுத்திட்டு இறந்து போயிடும். ஏன் இறந்து போகும்னா அதனுடைய ஆண் உறுப்பு வந்து பிஞ்சிரும் இதனுடைய உடல்ல, அதனால அடுத்த நொடியே இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து செத்து போயிடுவாங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் 35வது நாள் இனச்சேர்க்கை பண்ணும், அதாவது முட்டையில இருந்து வெளியே வந்து 35வது நாள். அப்ப 35 நாள் தான் அதுக்கு வாழ்க்கையே ஆண்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல வாய்ப்பே இல்ல. அதுக்கு மேல வாய்ப்பு இருக்கு எப்பன்னா அந்த குளிர்காலத்துல, அப்ப வந்து உள்ளேயே இருக்கும். அதனால பெண் கூட சேராமல் இருக்கிறனால உள்ள ஒரு 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கும். ஆனா அப்ப வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, அது பார்த்துட்டே இருக்கும், இவங்க போய் தேனையும் கொண்டு வர மாட்டாங்க, உள்ள இருக்கிறதையும் காலி பண்றாங்க. அப்ப விரட்டி விட்டுரும், வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்களை விரட்டி விட்டுரும். ஆண்கள் வெளியே போய் பசியிலையும் குளிர்லையும் செத்து போயிடும். அதனால அந்த 4ல இருந்து 6 மாசத்துக்குள்ள சாவுது. இல்லைன்னா அது இன்னும் கூட உயிர் வாழ வாய்ப்பு. அது இல்லைன்னா தான் ராஜா தேனின்னு ஒண்ணு நாங்க இறக்கி இருப்போம்ல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராணி தேனி போயிட்டு வேகமா வந்துரும் கூட்டுக்கே திருப்பி. இப்ப எனக்கு அதுல ஒரு டவுட், இது வந்து ராணி தேனி வந்து ஒருக்க போனா போதுமா இல்ல டெய்லி? அதான் சொல்ல வந்தேன், ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு தேவையான அந்த ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது வந்து இப்ப ஒரு எத்தனாவது, ஒரு 21வது நாள் அது பெறுதுன்னு வைங்க, அது 5 வருஷம் ஆளுன்னு சொன்னேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணி டெய்லி 2000 முட்டை அந்த மாதிரி போடும். அப்ப இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ராணி தேனீகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான முட்டையை வந்து இந்த விந்தணுக்களோட சேர்த்து வெளியிடும். ஒரு சில முட்டைகளை மட்டும் விந்தணு சேர்க்காம போடும், அதனுடைய முட்டையை மட்டும் போடும். அதாவது இனச்சேர்க்கையே பண்ணலன்னா கூட அதனால முட்டை போட முடியும். ஆனா அது ஆண் முட்டையா மட்டும்தான் இருக்கும், அதுல இருந்து ஒரு ஆண் மட்டும்தான் வெளியே வரும், பெண் வெளியே வராது. பெண் வெளியே வரணும்னா ஆணினுடைய விந்தணு தேவை. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்ப ராணி தேனி வந்து வெளியே போகுது, ஆண்களே கிடைக்கல, பஞ்சம் ஆயிடுச்சு. அப்ப மறுபடியும் திரும்பி கூட்டுக்கு வந்துருச்சுன்னா அது முட்டை போடும் இனச்சேர்க்கை பண்ணாமலே. ஆனா அதை வெறும் ஆண் முட்டையை மட்டும் போடும். இப்ப ஆண் முட்டை மட்டும் போடுதுன்னா மத்த வேலைக்கார தேனீக்கள் வந்து டென்ஷன் ஆயிடும், ஆண்கள் வந்து வேலையும் பார்க்க மாட்டானுங்க. அப்ப இந்த முட்டையவே ராணி தேனிகள் வந்து, இந்த ராணி தேனி போடுதுன்னா இதை நம்ம கொன்னுருவோம், வேற ராணியை தேர்ந்தெடுப்போம், கருவுலே அழிச்சிருவோம். கருவுலே இல்ல, கருவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல நான் சொல்றது என்னன்னா, ஒரு ராணி தேனி இருக்கு, அது வெளியே போயிட்டு வருது, அதுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கல. அப்ப என்ன நடக்கும்னா அது வந்து வெறும் ஆண் தேனீக்களை மட்டும்தான் பெத்தெடுக்கும், முட்டை போடும். இதை பார்த்த உடனே வேலைக்கார தேனீக்களுக்கு அந்த ராணி மேல கடுப்பாயிரும். அப்ப இது வந்து எலிஜிபிள் கிடையாது, ராணி தேனியா இருக்கிறதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்றீங்க? ஆமா, எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து பாலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா எல்லா வேலைக்கார தேனீகளும் சேர்ந்து ராணியை சுத்தி வளைச்சு அழுத்தி பிடிச்சிக்கும், அதே மாதிரி சிறக வேகமா அடிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா அந்த ராணி தேனி இருக்குல்ல, அதனால மூச்சு திணறும், அந்த உள்ள வெப்பமும் அதிகமாகும், அதையும் தாங்க முடியாம அந்த ராணி தேனி வந்து செத்து போயிடும். அது எல்லாமே வேலைக்கார தேனிகளே சேர்ந்து கொன்னுரும். அதுக்கப்புறம் யாரு ராணி தேனியை செலக்ட்? அதுக்கு முன்னாடி முட்டை இருந்திருக்கும், அந்த முட்டையை எடுத்து அதுல இருந்து ராணிய வந்து உருவாக்குவாங்க இந்த மற்ற வேலைக்கார தேனீகள். ஒருவேளை முட்டை இல்லைன்னா அப்படியே இந்த இனமே அழிஞ்சு போயிடும், அந்த கூடயே அழிஞ்சிடும், இந்த மாதிரி நடந்துரும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப ராணி தேனி வந்து கொண்டு வருது இல்ல, ஒரு தடவை இனச்சேர்க்கை பண்ணிட்டு அதை வச்சு 5 வருஷம் நான் சொன்னேன்னா, அந்த 5 வருஷம் முடிய அதனுடைய விந்து வந்து தீரும்ல, தீர அதனால வந்து 2000 முட்டை எல்லாம் போட முடியாது, கம்மியாகும். அப்போ வந்து இதுக்கு வயசாயிருச்சுன்னு மற்ற வேலைக்கார தேனீகள் புரிஞ்சுக்கிட்டு அதை கொன்னுட்டு அது போட்ட முட்டையிலிருந்து பெண் இது இருக்கும்ல, தேர்ந்தெடுத்து அதை ஃபில்டர் பண்ணி ராயல் ஜெல்லி கொடுத்து அதுல இன்னொரு ராணி தேனீகளை வந்து உருவாக்கும். சோ இந்த அளவுக்கு வந்து பண்ணும். அதே மாதிரி ஆண் தேனீகளை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருப்பானுங்க,
இனச்சேர்க்கைக்காக வெளியே போனா உள்ள வரவே மாட்டானுங்க. ஏன்னா ஒரு தடவை போயாச்சுன்னா போனதுதான் உயிரும் போயிடும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த ராணி தேனி இதனுடைய அமைப்பு, வேலைக்கார தேனீக்கள். ஸோ வேலைக்கார தேனீக்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னன்னு பார்க்கணும்ல. ஆமா, 40-45 நாள் உழைச்சு இறந்து போயிட்டே இருக்கு, புதுசா உருவாகுது, உழைக்குது, சாவுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருச்சா இல்ல ஏதாவது? இல்ல, இதுல டவுட்ஸ்லாம் எதுவுமே இல்ல, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல, குடும்ப வாழ்க்கை அவ்வளவுதான். அதாவது வீடியோ ஆரம்பிக்கல ஒண்ணு சொன்னேன், இதுல என்னடா சுவாரஸ்யம் இருக்க போது, நம்ம படத்துல வந்து பாகுபலி 1, பாகுபலி 2, நானி, இதெல்லாம் என்னடா ட்விஸ்ட், இந்த தேனி வைக்கிறேன் வர்ற ட்விஸ்ட்ன்ற மாதிரி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்து, ஒரு ராஜ்யம்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆண்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு பெண்ணா இப்படித்தான் இருக்கணும்ன்றதுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கு. உண்மையிலே பெண்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷன், சல்யூட் ஒண்ணு. உண்மையிலே இப்ப இருக்கிற பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுனா, ரோல் மாடலா இருக்குன்னா நான் வந்து தேனியை சொல்லுவேன். கரெக்ட் தானே நான் சொல்றேன்? இந்த வீடியோல எப்படி இருக்கு, அடுத்த வீடியோல ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்தா உண்மையிலே இது இன்ட்ரெஸ்டிங்க, சொல்லுங்க, ஏதாச்சும் ஹிண்ட் கொடுங்க. இதுல நம்ம பாக்குறோம்ல இந்த தேனை உருவாக்குற தேனீக்கள், அது வந்து வெறும் 8 வகை தான் இருக்கு. ஆனா மொத்தம் தேனீக்கள் 20,000 வகை இருக்கு. அப்ப ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்ற காரணம் சிம்பிளா இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் தேனியில என்ன இருக்குன்னு, ஆனா இவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சுல, அதே மாதிரிதான் ஹிண்ட் சிம்பிளா இருக்கும், ஆனா வீடியோ கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு தேனியில ஏதாச்சும் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குறோம். தேங்க்யூ. தேனியில இவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி போன வீடியோலே தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. உண்மையிலே அவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு. மொதல் வீடியோலே அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குன்னா இந்த வீடியோல இருக்கும். ஏதாச்சும் எதை வச்சு, அதாவது தேனீகள்லாம் இத்தனை வகைகள் இருக்கும், எத்தனை வகைகள் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவோம் இந்த வீடியோல. அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி தேனீக்கள் இருக்குல்ல, டான்ஸ் ஆடும், சூப்பரா டான்ஸ் ஆடி எனக்கு எங்க உணவு இருக்குன்றதே சொல்லுவோம். ஐயா, அதாவது இதை வந்து ஊர்ல இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இதெல்லாம் போய் இது சும்மா ஏதாவது சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சா நீங்க இதை வீடியோக்குள்ள சொல்றீங்க, அப்ப இது உண்மைதானா? உண்மைதான், இதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. ஏங்க அதுக்கு இருக்கிறது இப்போ மறுபடியும் அதான் சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படிங்க டான்ஸ் ஆடும்? அது எப்படி டான்ஸ் ஆடும்ன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த தேனீக்கள் இருக்கு, மொத்தமா 20,000 ஸ்பீசிஸ் இருக்கு. தேனீக்கள்லே வெவ்வேறு இனம். அப்பனா நம்ம தேனி வந்து ஈஸியா கிடைக்குமே. ஆனா என்னன்னா 8 இனம் மட்டும்தான் தேன் கொடுக்கும். நமக்கு தேவையான அந்த தேன் அடையில இருந்து நம்ம தேன் எடுக்கிறோம். அது வந்து ஹனி பீஸ் வந்து வெறும் 8 தான் இருக்கு. மத்த பீஸ் எல்லாம் வெவ்வேறு இனம் இருக்கு. உதாரணத்துக்கு சாலிட்டரி பீஸ் இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி கூட்டமா ராணி தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனி எல்லாம் பிரியாது. அது பாட்டுக்கு அதான் சேராது. அது பாட்டுக்கு தனித்தனியா வாழும். ஒவ்வொரு தேனியும் ஒவ்வொரு விதமா வாழும். குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரி தேன் கூடுலாம் கட்டாது. ஒண்ணு வந்து மண்ணுக்கடியில கூடு கட்டி வாழும். இன்னொன்னு வந்து இந்த இலை இருக்குல்ல, அந்த இலைய வட்டமா வெட்டி அதை சுருட்டு மாதிரி பண்ணி சீகர் மாதிரி பண்ணி அதுக்குள்ள போய் வாழும் முட்டை போட்டு. அது இன்னொன்னு வந்து மரத்தண்டு இருக்குல்ல, அதுல ஓட்டை போட்டு அதுக்குள்ள போய் வாழும். ஸோ அந்த மாதிரி வெறும் தேன் கூடு கட்டுறது மட்டும்தான் தேனி அப்படின்னு கிடையாது. அது வந்து ஹனி பீஸ், அவ்வளவுதான். மற்றபடி 90 விழுக்காடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி தேன் கொடுக்காது நமக்கு. அதன் மூலமா அதாவது அதுக்கு எந்தெந்த இடத்துல சூழல் கிடைக்குதோ அங்கங்க தங்கிரும். ஸோ அந்த மாதிரியானதுதான். இந்த இனத்துல வந்து என்னன்னா ஆண் தேனி பெண் தேனி இருக்குல்ல, இதுல ஆணுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய தடவை அதாவது தேனி கொடுக்கறதுல மட்டும்தான் நம்ம போன வீடியோல பேசினது. இந்த வீடியோல தேனியை குடுக்கற தவிர்த்து எல்லாத்தையும் நம்ம பேச போறோம். இல்ல தேன் குடுக்கறதையும் பத்தி பேச போறோம். அதுதான் டான்ஸ் ஆடும். அதுக்கு முன்னாடி இந்த சுவாரஸ்யத்தை சொல்லிடலாம். சோ இதெல்லாம் இந்த மாதிரி வாழும். சோ இந்த மாதிரி ஆண் பெண் அப்படின்னு வாழும். இதுல இந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, இதுக்குன்னு கூடு கிடையாது. பெண்களுக்கு மட்டும்தான் வீடு. ஏன்னா பெண் தேனீக்கள் தானே முட்டை போடுறது. அது முட்டை போடுறதுக்காக தான் அது இலைய சுருட்டி அதுக்குள்ள முட்டை போடுறது, இல்லைன்னா மண்ணுக்கடியில அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இந்த ஆண் தேனி பசங்களுக்கு வந்து வீடே கிடையாது. அதனால இது தூங்கும் போது என்ன பண்ணும், நேரா ஒரு மரத்தண்டு இருக்குன்னு வைங்களேன், அதை நான் கவ்விக்கிட்டு அதனுடைய தாடையை வச்சு தொங்கிட்டே தூங்கும். அந்த அளவுக்கு வந்து வீடு. தேனியில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க, தேனி வகையில வந்து ஆணுக்கு மரியாதை கிடையவே கிடையாதுங்க. எந்த தேனியில ஒரு தேனியாச்சும் ஏங்க ஆணுக்கு தேனிக்கு கொடுக்க வேண்டியதானங்க? அந்த ஆண் தேனியை வச்சுதானே இந்த பெண் தேனி அடுத்த இது இருக்கு. ஆமா, வம்சம். அதை கொஞ்சமாச்சும் மனசுல வைக்குதா, பெண் தேனிய ஏன் இப்படி இருக்க? ஸோ இந்த மாதிரிலாம் தேனீக்கள் வந்து பண்ணும். இந்த மாதிரி பெண் தேனீங்களும் வந்து நடந்துக்கும். இப்போ இதுலயே வந்து ஒட்டு மொத்தமா நம்ம தேன் குடிக்கிறோம். ஹனி பீஸ்னால நமக்கு கிடைக்கிற தேன் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நமக்கு தேன் கிடைக்கணும்னா அது எவ்வளவு உழைக்கணும் தெரியுமா?
தெரியுமா? இல்ல தெரியல. ஏதாவது ஒரு யோசனை இருக்கு? ஒரு எப்படி வச்சாலும் ஒரு 1,00,000 தேனி. 1,00,000 தேனி கிடையாது. 12 தேனி வந்து அதனுடைய வாழ்நாள் முழுக்க அந்த 40-45 நாள் வாழும். வேலைக்கார தேனி, பெண் தேனீக்கள். அது போய் 40-45 நாள் ஒரு 12 தேனீக்கள் போய் எடுக்கிற தேன் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்பூன்ல தான் கிடைக்கும். நான் ஒரு பாட்டில் அளவுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ஆமா, ஒரு ஸ்பூன்ல நம்ம ஒரு ஸ்பூன் தேன் வந்து நம்ம குடிக்கிறோம்னா 12 பேருடைய ரத்தம் சிந்திய உழைப்பு அந்த தேன்ல வந்து இருக்கு. இப்படி எல்லாம் சொன்னா அடுத்து எப்படிங்க தேன் சாப்பிட தோணும், குடிக்க தோணும்? அடுத்து அந்த தேனுடைய இது இருக்குல்ல, அந்த தேனீக்கள் வந்து 20 லட்சம் பூக்களை போய் எடுக்கணும். 20 லட்சம் பூக்கள்ல இருந்து தேன் எடுத்தாதான் நமக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தேன் வந்து கிடைக்கும். ஓகே, 20 லட்சம் பூக்கள்ல போய் அப்ப எத்தனை தேனீக்கள் வேலை பார்க்கும்? அவ்வளோ தேனீக்கள் போய் எடுத்துட்டு வந்து உழைச்சாதான் நமக்கு வந்து 1/2 கிலோ வந்து கிடைக்கும். இத கிலோ கணக்குல ஏன் சொல்றோம் தெரியுமா? அந்த தேன் பார்த்தா லிட்டர் கணக்குல சொல்றோம். அது அந்த ஹனி கோம்போட வர்றதுனால, அதனாலயா? அதுக்காக இல்ல. இத ஏன் கிலோ கணக்குல சொல்றாங்கன்னா தேனுடைய அடர்த்தி இருக்குல்ல, அது தண்ணியை விட ஜாஸ்தி. திக்னஸ் அதிகமா ஜாஸ்தி. ஆமா, திக்னஸ் அதிகமா இருக்கும். இப்ப லிட்டர் கணக்குலன்னா பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு 1 லிட்டர் வந்து 1 கிலோன்னு வச்சுக்குவோம். ஆனா அதே 1 லிட்டர் கேன்ல தண்ணி அடைச்சா 1 கிலோன்னா, அதுவே தேனை அதே 1 லிட்டர் இதுல வந்து கேன்ல வந்து அடைச்சோம்னா அது 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஒரு 400 கிராம். தண்ணியை விட 400 கிராம் திக்னஸ் வந்து 1 கிலோ 1 லிட்டருக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் அதை வந்து கிலோ கணக்குல சொல்றோம். இப்ப நம்ம தேன் வாங்கும் போது இது ஒரிஜினல் டூப்ளிகேட், இதுல தண்ணி கலந்துருக்காங்க, சக்கரை பாகுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சக்கரை பாகு கலக்குறது, தண்ணி கலக்குறது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 லிட்டர் கேன்ல நீங்க வாங்குற தேனை ஊத்திட்டு அதை வந்து எடை போட்டு பார்த்தா அது 1 கிலோ 400 கிராம் இருக்கணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்தா அதுல தண்ணி கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க சக்கரை பாகு கலந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அவ்வளோ அப்ப நீங்க அந்த 1 கிலோ வருது இல்ல, 1 கிலோ அளவுக்கு தேன் வந்து எடுக்கணும்னா 40 லட்சம் பூக்கள்ல இருந்து தேனீக்கள் எடுக்கிறது தான் நமக்கு 1 கிலோவே கிடைக்குது. சோ அவ்வளோ வந்து தேவை. இப்ப அந்த டான்ஸுக்கு வருவோம். டான்ஸ் ஏன் டான்ஸ் ஆடுது அப்படின்னா, இப்ப எல்லா வேலைக்கார தேனீக்களும் போய் எங்க பூ இருக்கு, எங்க சாப்பாடு கிடைக்கும் அதெல்லாம் பார்க்காது. ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வெளியே போகும். வெளியே போய் சாப்பாடு தேடும். அது தேடுதில்ல, தேடி அந்த சாப்பாடு இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே அந்த பூவினுடைய வாசனையை இது வந்து எடுத்துட்டு அதே சமயம் அது எந்த பக்கம் வருது, சூரியன்ல இருந்து அது எந்த பக்கம் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்து வழிய வந்து நோட் பண்ணிக்கும். எல்லாமே ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். ஆமா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட்டுக்குள்ள வந்த உடனே இதுதான் வந்து கூடுன்னு வச்சுக்குவோம். கூட்டினுடைய செங்குத்து பகுதி தான் வச்சுக்குவோம். அதுல வந்து ஒரு ரவுண்டு போடும். ஓகே, ரவுண்டு போட்டா என்ன அர்த்தம்னா பக்கத்துல ஒரு 50ல இருந்து 100 மீட்டருக்குள்ளதான் இது இருக்குன்னு அர்த்தம். அதாவது பூக்கள் இருக்கு. ஓகே, அதோட கோட் வேர்டுன்னு சொல்லலாம். பூக்களுக்கு ரவுண்டு போடுது. ரவுண்டு போடும். ரவுண்டு போடும்போது அதனுடைய அடி வயிற்று பகுதியை லெஃப்ட் ரைட்னு பயங்கரமா ஆட்டும். ஓ, அதத்தான் டான்ஸ்னு சொல்றாங்க. டான்ஸ்னு சொல்றோம். அது வந்து ஆட்டும். அது உண்மையிலேயே டான்ஸ் தான். அதுக்கு பேர் ரவுண்ட் டான்ஸ். ஓகே, சோ ரவுண்டு இதுவே வந்து ஒருவேளை 8 போடுதுன்னு வைங்க, அப்ப அது கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு. அப்ப அது எப்படி 8 போடும்னா இப்படி 8 போடும். 8 போடும் போதே அந்த 8 போடக்கூடிய மையப்பகுதி இருக்குல்ல, அந்த மையப்பகுதி வரும்போது மட்டும் வேகமா ஆட்டும். கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்டுக்கே 15ல இருந்து 100 தடவைக்கு வந்து அது ஆடும். அதனுடைய ஹிப் சைடு வந்து ஆடும். அவ்வளோ வேகமா ஆடுறது வந்து நம்ம பார்த்தா வைப்ரேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப மத்த வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, அதனுடைய ஆட்டம் எவ்வளவு செகண்டுக்கு ஆடுது, அது எப்படி ஆடுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கும். இப்ப அது கம்மியா தான் ஆடிச்சு, ஒரு செகண்டுக்கு தான் ஆடுதுன்னா அப்ப 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர், அதாவது எவ்வளவு ஆடுதோ அவ்வளவு கிலோமீட்டர் தூரம். அது வந்து ஒரு 3 செகண்ட் ஆடிச்சுன்னா அப்ப 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டர் போகணும்னு இதுக்கு வந்து தெரிஞ்சிட்டு அது வந்து அடுத்து பூக்களை தேடி போக ஆரம்பிக்கும். ஓகே, இதுல இப்ப இந்த தேனி தான் போய் இவ்வளவுதான் அனலைசிஸ் பண்ணுன்றதா அது எப்படி செலக்ட் பண்ணுது? ராணி தேனி தான் செலக்ட் பண்ணுமா? இல்ல ராணி தேனிலாம் செலக்ட் பண்ணாது. அது வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் தான், அதனுடைய உள்ளுணர்வு. இன்னைக்கு அதாவது ஒரு தேனி மட்டும் போகாது, ஒரு 5-6 தேனி இல்லைன்னா 10-15 தேனின்னு எல்லா தேனீக்களும் போகத்தான் செய்யும். அதுல எதுக்கு முதல்ல உணவு கிடைக்குதோ அது முதல்ல கூட்டுக்கு திரும்பி வந்துடும். வந்துட்டு உள்ள இருக்கும்ல மற்ற தேனீக்கள், ஏன்னா அட்ட டைம்ல ஆயிரக்கணக்கான தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து போவாது, கொஞ்சம் தான் வந்து உணவு தேடி போகும். மிச்சம் எல்லாம் உள்ளே வந்து கிளீன் பண்றது, அந்த மாதிரி அதுக்காகவே உள்ள இருக்கும். அவங்ககிட்ட வந்து இது வந்து ஆட்டம் போட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லும். இப்போ ஒரு அதிசய
அதிசயம் என்னன்னா இதனுடைய கூடு இருக்குல்ல, அந்த கூட்டினுடைய மேற்பகுதியை சூரியனுடைய இருக்கிற பக்கமா வந்து கருதுவாங்க. இப்ப நம்ம எப்படி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கு, கிழக்குன்னா என்ன, சூரியன் உதிக்கிற பாதைன்னு, அந்த மாதிரி எப்பவுமே கூட்டினுடைய மேல் பகுதியை தான் சூரியன் உதிக்கிற பாதையா தேனீக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கும். அப்ப இதுல என்ன நடக்கும்னா, ஒருவேளை சூரியன்ல இருந்து லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னு வைங்களேன், அது இது 8 போடும்ல, வழிகாட்டும்ல, ஆட்டம் போட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு நான் சொல்லும் போதே இது ஒரு தடவை இப்படி போகும், இதுதான் சூரியன், அப்ப இப்படி போய் இப்படி போங்கன்னு காமிக்கும், கூட்டுலயே ஓடி காமிக்கும். மற்ற தேனீக்கள்லாம் பார்க்கும்போது ஓ அப்ப நேரா போனா சூரியன் இருக்கு, இது நேரா போகாம இந்த பக்கம் போகுதுன்னா அப்ப சூரியன்ல இருந்து இடது பக்கம் நம்ம போகணும். ஆமா, இதுக்கு புரிஞ்சிடும். ஒண்ணு திசை காமிச்சிருது, சூரியன்ல இருந்து எந்த பக்கம் திசையும் காமிச்சிருது, கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும்னு காமிக்குது. அப்ப இது தெரிஞ்சிடும். இன்னொன்னு என்னன்னா, அது வந்து பூவோடைய வாசனையும் கொண்டு வந்திருக்கும். அப்ப அந்த வாசனையை வச்சுக்கிட்டே இந்த எல்லா தேனீக்களும் இருக்கு. அப்ப இந்த வாசனை இருந்தா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்குமே டிராவல் பண்றதுக்கு இருக்கும். ஸோ எல்லா வேலைக்கார தேனீக்களும் அதை நோக்கி போயிடும், போய் தேனை வந்து கொண்டு வந்துடும். அதுக்காக தான் இது வந்து டான்ஸ் ஆடுது. சுத்துறது வந்து ரவுண்ட் டான்ஸ், இந்த மாதிரி 8 போட்டு ஆடுது, வேகல் டான்ஸ், அதுக்கு பேரே வந்து வேகல் டான்ஸ்னு பேரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்டம் போடும். இன்னும் இந்த மாதிரி தேனீக்கள் பத்தி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு, நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே சுவாரஸ்யத்தின் உச்சம்னா தேனியை சொல்லலை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட் ஆனது வந்து யானை வீடியோக்கு எக்ஸைட் ஆனேன். அடுத்து சொல்ல போனா தேனிக்கு தான் ரெண்டாவது இடம். புலி யானைக்கு அடுத்து 2வது இடம் தேனிக்கு தாங்க கொடுக்க முடியும், வேற எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு ஒரு பெண் தேனியால இவ்வளவு பண்ண முடியுமா? சரி, பெண் தேனியை விடுங்க, அதாவது குயின் தேனியை விட்டுருங்க. இந்த தேனி என்னடானா போய் ரோடு மேப்பு போடுது, எல்லாத்துக்கும் வழிகாட்டுது, எப்படாடேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செம்மையாக இருக்குது. இதில் எப்படி முடிக்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் தேனியை பற்றின கேள்விகள் இருக்கலாம், இந்த தேனி ஏன்ப்பா அதை விட்டீங்க, இந்த பாயிண்ட்டை ஏன் விட்டீங்கன்ட்டு, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றியும் சொல்லுவோம். கரெக்டு தானே? அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் அதை சொல்ல மறந்துடுறோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு வேணால் சொல்லலாம். அது கரெக்டாக எதை சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு தெரியாமலாம் இல்லை, ஒரு மனுஷன் ஒரு மூடி மறைக்கிறாருன்னா அப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்பி தான் ஒருத்தர் மறைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ இந்த தேனி வந்து இந்த தெரிஞ்சு மகரந்தத்தை எடுக்குதா இல்ல தெரியாம அதுவா? தெரியாம தான், தெரியாமவே நடக்கும். இது தேனி இல்ல அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும், சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்போ ஒருவேளை இப்படி நடக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் காய்கறிகள் எல்லாமே வந்து விளையாமலே போயிடும். நம்ம இப்போ சாப்பிட்ற காய் கறி பழம் எல்லாமே வந்து தேனியோட ஒரு செயல்னால தான் நம்ம சாப்பிட்றோம். என்னங்க சொல்றீங்க? மேஜிக் பண்ணுது. உயிர் மேல ஆசை இருக்கிற மரம் மட்டும்தான் மாறும். தேனீக்களை பத்தி சுவாரஸ்யம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். 2 வீடியோலயுமே சுவாரஸ்யத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி அள்ளி தெளிச்சிங்க. அதாவது நான் எதிர்பார்க்கலங்க இவ்வளவு இருக்குன்ட்டு. அதே நம்பிக்கையோட தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் சுவாரஸ்யம் தானே? சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன். சத்தியமா அறிவுபூர்வமாவும் இருக்கும். அறிவுபூர்வம்னா அதுக்கு நம்ம எங்க சரி சுவாரஸ்யமும் அறிவுபூர்வமும் சேர்ந்து இருக்கலாம்ல. சரி, ஓகே, சொல்லுங்க என்ன சுவாரஸ்யம், என்ன அறிவுபூர்வம்? இந்த தேனீக்கள் எல்லாமே போய் ஒரு பூவுல இருந்து தேன் எடுக்கும்ல, தேன் எடுத்துட்டு இன்னொரு பூவுக்கு போகும். இது இப்படி ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுல போறனாலதான் ஒரு பூ வந்து பூத்து காயாவோ அல்லது பழமாவோ மாறுது. தேனி இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது எப்படி தேனி போய் இதுல இருந்து தேன் எடுத்துட்டு போய் இன்னொரு இதுல உட்காந்தா வந்துருமா? ஆமா, இப்ப ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். மரம் இருக்குல்ல, பப்பாளி மரம், அதுல வந்து ஆண் இருக்கு பெண் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்ப முடியுது. ஆண் இருக்கும் பெண்ணும் இருக்கும், இருபாலும் இருக்கு. அதாவது ஒரே தாவரத்திலேயே ஆண் பெண் கலந்ததும். அது வந்து இப்போ ஒரு காலகட்டத்துல சொல்லியிருந்தா நான் ஷாக் ஆயிருந்திருப்பேன். எர்த்துவ மண்புழுல சொன்னீங்கல்ல ஒரே இதுல 2 இருக்குன்ட்டு, அதனால இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ ஓகே, இதுல ஓகே. இப்ப அந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, அதுல ஆணுடைய அந்த பூவுல இருக்கக்கூடிய மகரந்த தூள்னு பாலன் அப்படின்னு இருக்கு. அது வந்து கரெக்டா பெண்
மரம் இருக்கும்ல, பப்பாளி மரம், அதனுடைய பூவுல போகணும், அதனுடைய சிக்மா அப்படின்ற சூலகத்துல போய் கலக்கணும். அப்பதான் அந்த பூ வந்து பப்பாளி பழமா மாறும், அந்த பழத்துல விதை கிடைக்கும், அந்த விதையை வச்சு இன்னொரு மரமே உருவாக்க முடியும். அந்த பாலை எடுத்துட்டு போறது தேனியா இருக்கு. ஆமா, அந்த பாலன் அப்படின்ற அந்த மகரந்த தூள் அதை எடுத்துட்டு போறது வந்து தேனி தான். அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னா, தேனி வந்து நேரா ஒரு மரத்துல உட்காரும், உட்கார்ந்த உடனே அந்த பூவில் இருந்து தேனை உரியும். தேனை உரியும் போதே அதுல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் வந்து அப்படியே அதனுடைய உடம்புல ஒட்டும். ஏன்னா தேனீக்களினுடைய உடம்புல வந்து நிறைய முடி, நிறைய சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல போய் ஒட்டிக்கும். இப்ப இது உதறையெல்லாம் விடாது, அப்படியே அது பறந்து போய் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மரத்துல இருந்து இன்னொரு பூல போய் உட்காரும். இப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா, இந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அது இன்னொரு பூல உட்கார்ந்து தேன் குடிக்கும் போதே அதுல இருந்து உதிர்ந்து அந்த பூல போய் விழுவும். இப்போ இந்த தேனி வந்து இந்த தெரிஞ்சு மகரந்தத்தை எடுக்குதா இல்ல தெரியாம? அதுவா தெரியாம தான், தெரியாமவே நடக்குது. இது தேனை குடிக்கிறதுக்காக போகுது, தேனை குடிக்குது. ஆனா அந்த பூல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் ஒட்டுனதுக்கு அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு மரத்துக்கும் போகும். அது ஒருவேளை பெண் மரமா இருக்க அந்த பெண் மரத்தினுடைய பூல இது உட்காந்து குடிக்கும் போது அந்த பெண் மரத்தினுடைய அந்த பூல நடுவுல ஒரு இது இருக்கும், சூலகம் அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட ஓவரி அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த கருப்பை அப்படின்னு, கருமுட்டை. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல போய் இந்த மகரந்த தூள் எல்லாம் உதிரும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி உதிர்ந்த உடனே என்ன நடக்கும்னா, அது அப்படியே வந்து அதனுடைய இது வரைக்கும் போயிடும், அந்த பூவினுடைய ஆழம் வரைக்கும் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூ வந்து பழமா மாறும், இல்லைன்னா காயா வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறுது. இப்போ ஒருவேளை இப்படி நடக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பழம், காய்கறிகள் எல்லாமே வந்து விளையாமலே போயிடும். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை. அப்ப நம்ம இப்ப சாப்பிடுற காய், கறி, பழம் எல்லாமே வந்து தேனியோட ஒரு செயல்னாலதான் நம்ம சாப்பிடுறோம். எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிடுற தக்காளி எடுத்துக்கோம், அதுக்கப்புறம் எலும்பிச்சங்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய். பழங்கள்ல வந்து பப்பாளி இருக்கு, ஆப்பிள் இருக்கு, இதே மாதிரி ஆரஞ்சு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து தேனீக்களினுடைய உதவி வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப இப்படிதான் வந்து இப்ப எப்படி ஒரு ஆணுடைய விந்தணு வந்து பெண்ணுடைய கருப்பையில வந்து நுழையணும், அந்த கான்செப்ட் தான் இது. அதே கான்செப்ட் தான் மகரந்த தூள் போய் அந்த சூலகத்துக்குள்ள போய் படணும். அப்ப மட்டும்தான் இது வந்து வெவ்வேறு வழிகள்லயும் நடக்கும் தான். உதாரணத்துக்கு காத்தடிச்சா வந்து போகும், ஆனா சில தாவரங்களுக்கெல்லாம் காத்தடிச்சாலும் போக முடியாது. உதாரணம் சொல்றேன், இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பப்பாளி மரம், ஆண் மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி பெண் மரம் இருக்கு. இப்ப என்ன நடக்கும், அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியாது காத்துல. அப்ப என்ன நடக்கும்னா தேனீகளோட சப்போர்ட். ஆமா, இப்ப நீங்க யோசிக்கலாம், தேனி மட்டும் வந்து தேன் எடுக்கிறது இல்ல, வண்டும் எடுக்கும், பட்டாம்பூச்சியும் எடுக்கும், இந்த மாதிரி பூச்சிகளும் போய் அந்த இதுல பண்ணா வருமா? வரும் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, மிச்சம் எல்லாமே வந்து ஒரு தடவை தேனை குடிச்சிது. இப்ப உதாரணத்துக்கு பப்பாளி அந்த பூவை வந்து உரியுது அப்படின்னா அடுத்து பக்கத்துல வேற ஏதாவது பூ இருந்தா அதுக்கும் போகும். இப்ப பப்பாளியோடைய மகரந்த தூள் போய் ஆப்பிள் மரத்துல இருக்கக்கூடிய பூவுல போய் பட்டா அது முளைக்குமா? முளைக்காது, வேஸ்ட் தானே. ஆனா இந்த தேனீக்கள் மட்டும் என்ன பண்ணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு தாவரத்தை தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அதே தாவரத்தை தான் அடுத்தடுத்து நோக்கி போகும். ஏன் அப்படி போகும்னா, இப்ப பப்பாளியில இருக்கக்கூடிய பூவை எப்படி வந்து உள்ள நுழைஞ்சு எப்படி தேனை குடிக்கணும்னு கத்துக்குச்சுன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு மரம் அதே பப்பாளி மரமா இருந்தா ரொம்ப ஈஸி, அந்த ப்ரொசீஜர் தெரியும், இப்படித்தான் போகணும், இந்த இடத்துல தேன் இருக்கும்னு. இதே வெவ்வேறு மரத்துல அப்படியே அடுத்தடுத்து தேனீக்கள் போகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இதே வந்து வேற பூச்சிகளுக்கு வந்து அந்த கஷ்டம் இல்லை, ஏன்னா மற்ற எல்லா பூச்சிகளும் வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் தேனை சேகரிக்குது. தேனீக்கள் மட்டும்தான் தன்னுடைய தேன் கூட்டு கொண்டு போறதுக்காக சேமிக்கணும், பல முறை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப எதன் மூலமா ஈஸியா கிடைக்குமோ அதை வந்து தேர்ந்தெடுக்கும், அதை தேர்ந்தெடுத்து அப்படி வந்து பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சில நேரங்கள்ல ஆண் பப்பாளி மரம் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், அப்ப அதுல வந்து பழமே வந்து வராது. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் வந்து கொஞ்சம் வெட்டி விடுவாங்க அதனுடைய உச்சியை. அது நம்ம வீட்லயே கூட பண்ணுவாங்கல்ல, செடி ஏதாச்சும் சரியா வளரணும்னா அந்த இடத்துல கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இந்த பப்பாளி மரத்தை வந்து மேல வெட்டுவாங்க.
அப்படி வெட்டும் போது என்ன நடக்கும்னா அந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, ஆண் மரம், அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை வந்து கொல்ல பாக்குறாங்க, அப்ப நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம சந்ததி வந்து வளராது அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து வருத்தப்பட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதன் மூலமா அப்படியே அது வந்து பெண் மரமாவும் மாறும். என்னங்க சொல்றீங்க? மேஜிக் பண்ணுது மரம், மேஜிக் பண்ணுது. பப்பாளி மரம் வந்து அப்படியே பெண் மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து அப்படியே பூக்கும். அது வந்து அப்படியே இருபால் உயிரியாவும் மாறும் அந்த பப்பாளி மரம். அப்ப என்ன நடக்கும்னா அந்த பப்பாளி மரத்தினுடைய மேல் பகுதியில வந்து ஆணினுடைய பூ வந்து இருக்கும், அதனுடைய கீழ் தண்டுகள் அதாவது கிளைகள்ல வந்து பெண்ணினுடைய பூ இருக்கும். இப்ப காத்தடிக்கும் போது மேல இருந்து அப்படியே உதிர்ந்தாலே போதும், அப்படியே அங்கேயே வந்து பழம் பூக்க காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படி பழம் கணிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மக்கள் வந்து அதுக்கப்புறம் மேலும் வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அது பழம் வந்துருச்சு. தன் உயிரை காப்பாத்துறதுக்காக பெண்ணாய் மாறிய பப்பாளி மரம் அப்படி வந்து மாறும். அது பெண்ணா மட்டும் இல்ல, இருபால் உயிரியாகவும் மாறும். ஆனா இது எல்லா நேரத்திலயும் நடக்காது, 50-50 தான். சில நேரம் சில மரங்கள் இந்த மாதிரி பப்பாளி மரம் வந்து மாறிடும், பல நேரங்கள்ல மாறாமலும் போயிரும். அது உயிர் மேல ஆசை இருக்கிற மரம் மட்டும்தான் அப்படி மாறிடும். சோ அந்த மாதிரி வந்து நடக்கும். சோ அதனால இப்படி நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, நம்மளே கொண்டு போய் இப்ப பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதனுடைய ஆணுடைய பூவுல இருந்து பெண்ணுடைய பூவுக்கு வந்து கையில கொண்டு போய் தேய்ப்பாங்க அதை வளர்க்கக்கூடியவங்க. அதுல இருக்கக்கூடிய மகரந்த தூள் அப்படியே அதுல உதிரணும் அப்படின்னு மனுஷங்க பண்ணுவாங்க. அப்படித்தான் வளருமா பேரிச்சம்பழம்? அதுக்கு பேரு ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஆனா இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. இப்ப நம்ம போய் ஒரு பப்பாளி மரத்தினுடைய பூவை பறிச்சுட்டு போய் பெண் மரத்துல போய் அந்த மகரந்த தூளை தெளிக்கலாம் தான். ஆனா நீங்க எத்தனை பூவுல இப்படி தெளிச்சுட்டே இருப்பீங்க? இதுவே தேனீக்களா இருந்தால் லட்சக்கணக்கான தேனீக்கள் போய் மொக்கி இதோட வேலையாவே போயிருச்சுல, சோ ஈஸியாவும் இருக்கும். எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாதிரி இப்ப தக்காளி இருக்குல்ல, தக்காளியில வந்து இருபால் உயிர் இருக்கு. மேல வந்து பூ ஆண் பூவும் இருக்கும், கீழே பெண் பூவும் இருக்கும். அப்ப வந்து உதிர்ந்து அப்படியே வந்து தக்காளி வந்து முளைக்கவும் செய்யும். ஆனா இங்க என்னன்னா தேனி வந்து அதை எடுத்து அதை கொண்டு போய் வேற ஒரு பூல செலுத்துதுன்னு வைங்களேன், அப்ப வந்து முளைக்கிற தக்காளி இருக்குல்ல, அது ரொம்ப பலமா இருக்கும், ரொம்ப அதாவது ஆரோக்கியமான தக்காளி, பழுத்து நல்லா இருக்கும். இதுவே தானா வந்து இனச்சேர்க்கை பண்ணி இந்த தக்காளியை கம்பேர் பண்ணல அது கொஞ்சம் சின்னதா இருக்கும், சின்ன சைஸ்ல, அதே மாதிரி ஹெல்த்தியும் இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும். சோ அந்த இதுக்கும் வந்து தேனி வந்து உதவியா இருக்கு. இந்த மாதிரி தேனீக்கள் வந்து வெறும் இதுல மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள்ல வந்து உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த பனைமரம்லாம் இருக்கு, அதுக்கு வந்து தேனீக்கள் தேவையில்ல அந்த அளவுக்கு. ஏன்னா பனைமரம் வந்து ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா இருக்கு, இருந்தாலும் காத்த நம்பி அது இருக்கு. பக்கத்துல பனைமரம் காத்தடிச்சாலே அதனுடைய மகரந்த தூள் போய் சூலகத்துல விழுந்து அப்படியே பனை. அப்ப வந்து செடி பழம் மரம் எல்லாத்துக்குமே அந்த மகரந்தம் தான் மெயின் கான்செப்ட். அதே மாதிரி தென்னை மரம் இருக்குல்ல, அதுல வந்து கிளையினுடைய உச்சி நுனி அந்த பகுதியில எல்லாம் ஆண் பூக்கள் வந்து இருக்கும், ஆண்களுக்கு உண்டானது. அதுவே அந்த தென்னை மரத்தினுடைய மைய பகுதியில ரவுண்டா இருக்கும், அது வந்து பெண்களினுடைய சூலகம் மாதிரி. அங்க இருந்து இதுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்னு சில விஷயங்கள் இருக்கு, செம்பருத்தி அந்த மாதிரிதான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா ஒரு சில பூக்கள் வந்து தானே வந்து இனச்சேர்க்கை பண்ணக்கூடாது, அதனுடைய சந்ததி வந்து வலுவா இருக்காது அப்படின்னு நினைக்கும். அதனாலதான் அந்த தக்காளி அந்த மைண்ட் செட் வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு செடிக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்களேன், அடுத்தடுத்து அந்த செடியில பூக்குற பழமா இருக்கட்டும், அதன் மூலமா கிடைக்கிற விதையா இருக்கட்டும், எல்லாமே அந்த நோயோடவே இருக்கும். அது அந்த தாவரத்துக்கு தெரியும். அதனால சில தாவரங்கள் என்ன செய்யும்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாவரம் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து காலையில வந்து ஆண் பூவை பூக்க செய்யும், அது அப்படியே சாயங்காலம் தான் வந்து இதை வந்து பூக்க செய்யும், பெண் பூவை. அப்ப என்ன நடக்கும்னா ரெண்டுமே அட் அ டைம்ல இருந்தாதான் இனச்சேர்க்கை நடக்கும். இப்படி மாறி மாறி இப்ப நடந்தா இனச்சேர்க்கை நடக்காது, தனக்குள்ள நடக்காது. சோ அதுக்காகவும் அந்த அற்புதத்தை வந்து அந்த இயற்கை வந்து நிகழ்த்துது. சோ இதுல எல்லாத்துலயுமே தேனீக்களினுடைய பங்களிப்பு. இன்னொன்னு என்னன்னா, தேனீக்கள் போய் அந்த ரெக்கைய ஆடும், பயங்கரமா அசைக்கும்ல. அப்படி அசைக்கும் போதும் இப்ப தேனை குடிக்கும் போது ரெக்கைய அடிக்குதுன்னா அப்படியே மகரந்த தூள் அதுல பட்டு செதறி பயங்கரமா நிறைய மகரந்த தூள் வந்து வேற ஒரு தாவரத்தினுடைய இதுல சூலகத்துல போய் படும். சோ அதன் மூலமாவும் நல்லா பழுக்கும், அந்த காயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும். அப்ப அந்த மகரந்த பூ தான் மெயின் கான்செப்ட் எல்லாத்துக்குமே. ஆமா, எல்லாத்துக்குமே அதுக்கு ரொம்ப உதவியா தேனீக்கள் வந்து இருக்குது. அதனாலதான் இப்ப நிறைய விஞ்ஞானிகள் வந்து முழுமையா அந்த உலகத்துல தேனீக்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா
நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகள் பழங்கள்ல பல வகைகள் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப இனிமேல் எல்லாரும் வீட்டுல வந்து தேனி வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். அதான் ஒரே வழி நமக்கு. வளர்க்குறாங்க. நீங்க அமெரிக்கா ஆப்பிரிக்காலாம் போனா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சில தாவரங்கள் இந்த ஜாதிக்காயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு கண்டிப்பா தேனி வந்து தேவை. அப்ப அதுக்காகவே வந்து ஹனி பாக்ஸ்ன்னு சொல்லியே வைப்பாங்க, தேனி பெட்டி அப்படின்னு சக்கரை தண்ணி எல்லாம் ஊத்தி. ஸோ அங்க வந்து தேனி வந்து வரும், அங்க வந்துட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய பூவில் இருந்தும் இது பண்ணும். சொந்தமா இருக்குது. இன்னொரு வீடியோல நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யம் வந்து பார்க்கலாம். நிறைய சுவாரஸ்யத்தை நம்ம அப்படம் வருவோம். ஆனா ஒரு தேனியை வச்சு இத்தனை வந்து நமக்கு இத்தனை நாள் நமக்கு காய்கறி பழம் கிடைக்கிறதே ஒரு தேனினாலன்றது ஸோ உண்மையிலேயே பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு. தேனியை பாராட்டும். கரெக்ட், தேனியை தாங்க பாராட்டணும். ஆனா நமக்கு சொன்னா இவரையும் பாராட்டணும், எல்லாத்தையும் பாராட்டும். பாராட்டுல என்ன குறைச்சலா? ஆனா தேனியை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியும் தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல தேனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு செடி கொடி மரம்னு போய்கிட்டு இருந்தான். ஆனா இந்த செடி மரம் எல்லாத்துக்கும் போயிட்டோம். பாட்னி போனா ஆனா மறுபடியும் ஜுவாலஜி வச்சுதான் அந்த பாட்னியே உருவாயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா தேனின்றது ஜுவாலஜி தானே. அடுத்த வீடியோல என்ன சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கேன் இந்த சீரீஸ். அடுத்த வீடியோல என்னன்னா மனுஷங்களை அது வந்து அடையாளம் காண முடியும், அது எப்படின்னு ஒரு பரிசோதனை பண்ணியே நிரூபிச்சிருக்காங்க. அந்த சுவாரஸ்யமான பரிசோதனை என்னன்னு பார்க்கலாம். அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆனா செஞ்சு வேணா காட்டுவோமா மக்கள்? செஞ்சு காட்டுறதுக்கு தேனி வேணும். ஏங்க அதான் அமெரிக்கால எல்லாம் வளர்க்குறாங்கல்லங்க, நம்ம வீட்டுல கொண்டு வாங்க பண்ணிடுவோம். கொட்டுனா எனக்கு தெரியாது, கொண்டு வர முடியாது, கொண்டு எங்கிட்டு வர்றதுக்கு. ஓகே, அப்ப இந்த வீடியோலயே சொல்லிட்டோம். அடுத்த வீடியோல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவா தான் இருக்கும். தேனி சீரீஸ் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் தேனியை பத்தின ஏதாச்சும் இருக்கும்ல சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு அந்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. அப்ப ஆண் தேனிக்கும் இதுதானே சேஃப் கார்டு பண்ணணும், இது பண்ணாதா மதிக்கவே செய்யாதா? ஆண் தேனி வந்து சோம்பேறி, அதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான். தேனை எடுக்கணும். தேனீக்கள்னால நம்மளை வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. என்னன்னா தேனீக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவை தொடர்ந்து கொடுப்பாங்க. இதையே இப்படி பண்ணாங்கன்னா இப்ப அந்த உண்மையிலேயே அதுக்கு வந்து பார்வை தெரியுது அப்படின்னா அது குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து சரியான வெப்பம் இல்லைன்னா அந்த புழுக்கள் வந்து இறந்து போயிடும். நல்ல விஷயமா சொல்லுங்க. அந்த முதுகுல குத்துறது அது வேண்டாம். ஆமா, உடைக்கலன்னா அப்படிதான் செய்வாங்க. தேனீக்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம். தேனி இருக்கிறதே இம்புட்டோன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கே ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா அதோட சம்பவங்கள், சரித்திரங்கள் எல்லாமே, சாதனைகள் எல்லாமே பெருசா இருக்கு. கடுகு சின்னதா இருந்தாலும் காரம் குறையாதுன்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தேனி தான். அதனால தேனியை வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, யாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா? அது யாருன்றதை விட சில சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் பண்ணாங்க, ஒருத்தர் தனியா அப்படின்னு இல்ல. இன்னொன்னு என்னன்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத சொல்றேன். தேனீக்கள்னால நம்மள வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. இப்ப உங்களுடைய ஃபேஸ் என்னுடைய ஃபேஸ் நம்ம பார்த்துக்கலாம், நீங்க எப்படி நான் அப்படி அப்படின்னு. ஆனா நம்ம வந்து டாக்ஸ பார்த்தோம்னா ஒரே கலர்ல இருக்கக்கூடிய டாக்ஸ நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். கரெக்ட். 10 டாக் ஒரே மாதிரி இருந்தா அதுல எது எதுனே தெரியாது. நம்ம ஏதாவது அடையாளம் தான் வைப்போம், இல்ல பேர் வைப்போம். பேர் வச்சா கூட ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாச்சும் ஒரு மணியை கட்டி விடுறது இல்ல ஏதாச்சும் வைக்கிறது. ஓகே, அந்த மாதிரி. ஆனா இந்த தேனீக்கள் இருக்குல்ல, தம்மா துண்டு தான் இருக்கு. ஆனா அவைகள்னால நம்மள வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்றேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னன்னா தேனீக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவை தொடர்ந்து கொடுப்பாங்க. அதுக்கு தேவையானது என்ன? இது தேன். தேன் தேவை. ஆனா அதுக்கு பதிலாக அதை என்ன கொடுப்பாங்கன்னா சக்கரை தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பவுல்ல வச்சு கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஒருத்தருடைய ஃபேஸை வந்து போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து ஃபர்ஸ்ட் தேனீக்கள் முன்னாடி வைப்பாங்க. வச்சுட்டு அந்த போட்டோ பக்கத்துல பவுல்ல வந்து சக்கரை தண்ணியை வந்து ஊற்றி வைப்பாங்க. இப்ப அந்த இடத்துல சக்கரை தண்ணி இருக்குல்ல, அதை வந்து தேனீக்கள் குடிக்குது இல்ல. இப்ப தேனீக்கள் அந்த போட்டோவை வந்து ஞாபகம் வச்சுக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த போட்டோவை வேற எங்கேயாவது வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சக்கரை தண்ணி உள்ள பவுலை வச்சோம்னா கரெக்டா அங்க போய் அந்த தண்ணியை போய் குடிக்க போகுது. இப்ப இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 5-6 போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, வெவ்வேறு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வெவ்வேறு போட்டோஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலயும் இதே மாதிரி பவுல் வச்சு அதுல வந்து எல்லாத்துலயுமே தண்ணி ஊத்துனாங்க.
ஆனா இது ஏற்கனவே பார்த்திருக்கும்ல ஒரு போட்டோ, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவுல்ல மட்டும் வெறும் தண்ணியை தான் ஊத்துனாங்க. மத்த எல்லா பவுல்லையும் சக்கரை தண்ணி ஊத்துனாங்க. இத ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, இப்ப அந்த உண்மையிலேயே அதுக்கு பார்வை தெரியுது அப்படின்னா, அந்த போட்டோ இருக்கிற இடத்துல கரெக்டா அந்த தண்ணியை தான் குடிக்கும், தேனுன்னு நினைச்சுக்கிட்டு, சக்கரை தண்ணின்னு நினைச்சிட்டு. கரெக்டா ஒருவேளை அது அங்க வராம வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், உண்மையிலேயே சக்கரை தண்ணிக்கு, அப்ப அது மோப்பம் பிடிச்சி வந்திருக்கு, அப்ப போட்டோக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உறுதிப்படுத்திடலாம். அதுக்காக இப்படி பண்ணாங்க. அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப உங்களுடைய போட்டோவை வச்சுட்டு ஒரு பவுல்ல சக்கரை தண்ணி வைக்கிறாங்க, இத நோட் பண்ணி வச்சுக்குது. ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல இந்த மனுஷன் இருக்கான், இந்த போட்டோ இருக்கிற இடத்துலதான் சக்கரை தண்ணி இருக்குன்னு அது நோட் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்ப என்னுடைய போட்டோவையும் உங்க போட்டோவையும் வச்சிடறாங்க. உண்மையை சொல்ல போனா இப்ப உங்க போட்டோ இருக்குல்ல, அந்த இடத்துல வெறும் தண்ணி தான் இருக்கு பவுல்ல, என் போட்டோ இருக்கிற இடத்துல சக்கரை தண்ணி இருக்கு. இப்ப தேனி மோப்பம் பிடிச்சி வருதுன்னா என் போட்டோ இருக்கிற இடத்துல தானே வரணும். ஆனா தேனி கரெக்டா உங்க போட்டோ இருக்கிற இடத்துல அந்த தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்தது, சக்கரை தண்ணியா இருக்குமா அப்படின்னு. அப்ப அதை வச்சுதான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இதுக்கு மனிதர்களை பிரிச்சு பார்க்க தெரியுது. அதனாலதான் இத பழக்கப்படுத்தின உடனே இந்த போட்டோ இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவுல்ல சக்கரை தண்ணி இருக்கும்னு பழக்கப்படுத்தின உடனே அது கரெக்டா அந்த இடத்துக்கு வருது இல்ல, அதை வச்சுதான் இதுக்கு இந்த மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் தெரியுது ஒவ்வொருத்தரினுடைய. இப்ப மனுஷங்க எப்படி பார்ப்போம்னா, மூக்கு தனியா, கண்ணு தனியா, வாய் தனியா பார்க்க மாட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பார்ப்போம். அதுக்கு பேரு கன்ஃபிகரல் ப்ராசஸிங் அப்படின்றது. அந்த கன்ஃபிகரல் ப்ராசஸிங்க தான் இதுவும் பண்ணுது, தேனீக்களும் பண்ணுது. அதனாலதான் உங்களை என்ன கூட அதனால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட், இப்படிதான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதனோட இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றேன். இப்ப தேன் கூடு இருக்குல்ல, அந்த தேன் கூட்டுக்குள்ள தினந்தோறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராணி தேனி ஒரு நாளைக்கு 1500ல இருந்து 2000 முட்டை கூட போடும். அப்ப முட்டையிலிருந்து தினந்தோறும் புழுக்கள் லார்வா வெளியே வந்துட்டே இருக்கும். அதுதான் காலப்போக்குல தேனீக்களா மாறுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அந்த புழுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் தேவை, 34 டிகிரில இருந்து 35 டிகிரி இருக்கணும். அந்த வெப்பநிலை தேவை. அது குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு சரியான வெப்பம் இல்லைன்னா அந்த புழுக்கள் இறந்து போயிடும். இப்ப இந்த ஒரு வெப்பநிலைய அந்த வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, மற்ற தேனீக்கள் அது எல்லாமே பராமரிக்கும். உதாரணத்துக்கு வெளியே பயங்கரமா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோம், பயங்கர குளிர்ந்த காற்று வீசுது, அப்ப தேன் கூட்டுக்குள்ளேயும் அந்த 34-35 டிகிரி மெயின்டைன் ஆகாது, கரெக்டா கம்மியாயிரும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த தேனீக்கள் எல்லாம் இருக்குல்ல ஒண்ணு சேர்ந்து வேலைக்கார தேனீக்கள் அந்த புழுக்களுக்கு பக்கத்துல பால் கிளஸ்டர்ஸ் மாதிரி சுத்தி நின்னுக்கும். சுத்தி நின்னுட்டு அதனுடைய தசைகள், அந்த பறக்கிறதுக்கு தசைகள் இருக்குல்ல, அதை வச்சு வேகமா அசைக்கும். அப்ப அசைக்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போது அங்க ஒரு ஹீட் உற்பத்தி ஆகும். அந்த ஹீட்டை வச்சு அந்த புழுக்களை பாதுகாப்பு. இது 34ல இருந்து 35 டிகிரி வந்துடும் கரெக்டா. இப்ப ஒருவேளை வெளிய பயங்கரமா வெயில் கொளுத்துது, இப்ப என்ன பண்ணும்னா உள்ள அப்ப பயங்கர ஹீட் ஆயிரும், அப்பவும் புழுக்கு ஆபத்து தான். அப்ப அந்த நேரத்துல இந்த தேனீக்கள் என்ன பண்ணும்னா வெளிய நின்னுரும். வெளிய நின்னுகிட்டு ரெக்கைய வேகமா அடிச்சு உள்ள இருக்கிற வெப்ப காத்த வெளியேற்றிட்டு கூலிங்கான காத்த உள்ள அனுப்பும். அப்படி ஏசி மாதிரி. அதுக்கப்புறம் அதை விட பயங்கர வெப்பம் இருக்குன்னு வைங்க, அப்ப தேனீக்கள் போய் தண்ணிய கொண்டு அந்த கூடு இருக்குல்ல அதை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டும். அப்ப அந்த நீரெல்லாம் நீராவியா மாறி உள்ள குளிர்ந்த சூழ்நிலை அப்படியும் அது 34ல இருந்து 35 டிகிரி அந்த அதுக்கு எந்த தேவையோ அந்த மெயின்டைன் பண்ணிரும். இப்ப ஒரு விஷயம், இது இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா ஓஞ்சி போகாதா அப்படின்னு, இது ஷிஃப்ட் முறையில பண்ணும். ஒரு குறிப்பிட்ட வகை ஒரு 100 தேனி ஆரம்பத்துல பண்ணதுன்னா அது போய் ரெஸ்ட் எடுக்கும், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இப்படி பண்ணும். இது ஃபுல்லா அந்த ஒர்க்கர் தேனி தான் பண்ணும், கரெக்டா? ஒர்க்கர் தேனி தான் இதெல்லாம். இதுல அந்த ஆண் தேனியை உள்ளேயும் விடாது, கரெக்டா? ஆண் தேனி சோம்பேறி, அதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான், தேனை எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுவும் அது போய் தேன் எடுக்காது, மத்தவங்க கொண்டு வரக்கூடிய தேனை தான் குடிக்கும். இனச்சேர்க்கைக்கு போகும், செத்து போயிடும். ஒரே ஒரு சண்டை, இப்ப அந்த கூட்டுக்குள்ளதானே ஆண் தேனியும் இருக்கும், கரெக்டா? அப்ப ஆண் தேனிக்கும் இதுதானே சேஃப்கார்டு பண்ணணும். இது பண்ணாதா? மதிக்கவே செய்யாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா தேன் தீர போகுது அப்படின்னா இவனுங்க இருந்து வேஸ்ட்ன்னு அதனுடைய ரெக்கைய கடிச்சு வெளியே விரட்டி விட்டுருவாங்க. அப்படி பண்றனால ரெக்கை இல்லாம அந்த ஆண் தேனீக்கள்னால கூட்டுக்கு வர முடியாதுல்ல, அது விழுந்து செத்து போயிடும்ல, சாவட்டும்னு சொல்லி தான்
இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து ஆமா உழைக்கலன்னா அப்படிதான் செய்வாங்க, உள்ள வச்சு சோறு போட முடியுமா? கொடி படத்துல தீஷா அப்படியே தனுஷ் முதுகுல குத்துவார்ல, அந்த மாதிரி தேனி வந்து சிறக கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா. ஓகே போலாம். அவ்வளவுதான் எனக்கு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அது பெருசா போயிடும். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். வேற ஒரு வீடியோ, நல்ல வீடியோ, நல்ல எக்ஸ்பெரிமெண்டா தான் போச்சு. எனக்கு கடைசியில அந்த தேனி முதுகுல குத்து சொல்லுச்சு பாத்தீங்களா, உண்மையிலே வேண்டாம். அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தேனியை பத்தின சுவாரஸ்யங்களா விஷயம் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்லுங்க. அந்த முதுகுல குத்துறது அது வேண்டாம். சரி, தேனீக்கள் இருக்குல்ல, அதனுடைய தேன் இருக்குல்ல, அது வந்து 100கணக்கான ஆண்டுகள் வந்து ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். அது ஏன்? 3000 ஆண்டுகளுக்கு முந்தின தேன் அப்படியே கெட்டு போகாம கிடைச்சது. அது என்ன அப்படின்னு சுவாரஸ்யமா, அதாவது தேனியை வச்சு பார்த்துட்டு தேனி கிரியேட் பண்ற தேனை வச்சு அடுத்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்டா சொல்லிட்டேனா? இது ஒண்ணுதான், இன்னும் 2 வந்து தேனியை வச்சுதான் வரும். அந்த 2 அடுத்த வீடியோல சொல்லுவோம். எல்லா சுவாரஸ்யம் இதுலயே உடைச்சிடக்கூடாது. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ. இருந்தாலும் அந்த முதுகுல குத்தி இருக்க கூடாதுப்பா. இப்ப இந்த கல்லறை இருக்குல்ல, இதுல 3000 ஆண்டுகளுக்கு மேல அப்படி பானை இருந்துச்சு. அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுல வந்து தேன் இருந்தது. நம்ம ஒரு தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை தேன் கெட்டு போகுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் சர்க்கரை இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் செல்கள் சர்க்கரையை வந்து முழுங்கினா அது ஆல்கஹாலை வந்து வெளியிடும். இப்ப எப்ப தேன்ல பாக்டீரியாக்கள் வளர முடியும்னா, தேன் பாட்டில நீங்க திறந்து போட்டீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும், ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். தேன்ல வந்து ஒருவேளை தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா கெட்டு போகும். ஆமா, கெட்டு போகும். சூரியனை வச்சு வந்து திசை கண்டுபிடிக்கும், டைரக்ஷன் சொல்லி கண்டுபிடிக்கும். இப்போ ஒருவேளை சூரியன் இல்ல, எல்லாருமே மாஸ்டர் பீஸ் சொல்லுவோம்ல, நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் கிடையாது, மாஸ்டர் பீஸ்னு வந்து இனிமேல அழைக்க போறோம். ஏன்னா தேனியை பத்தின அமேசிங்கான விஷயங்களை பாஸ்ட் 4 வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணல, அதாவது தேனியை பத்தின சீரீஸை எடுக்கலே கேட்டேன், இதுல என்னங்க இருக்க போகுது அப்படின்னு கேட்கல. கான்ஃபிடென்ட்டா இருங்க, கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரு. பட் கன்ஃபார்மா சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனாலயே 5வது வீடியோ போட போறோம். 5வது வீடியோல பல எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்களை பத்தி ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேனில பத்தி? தேன் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, தேன் பத்தியே கேட்போம். இப்ப தேன் வந்து கெட்டு போகாதுன்னு நமக்கு தெரியும். ஆமா, நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அது வந்து எவ்வளவு நாள் கெட்டு போகாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அது கெட்டே போகாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது ஏன் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்றத சொல்றேன். 1922ஆம் ஆண்டுல ஹார்வர்ட் கார்ட்டர் அப்படின்னு சொல்லி பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் போய் இந்த எகிப்து இருக்குல்ல, எகிப்து, அங்க போய் இந்த பிரமிடுகள், அதே மாதிரி கல்லறைகள், அது எல்லாத்தையுமே போய் எக்ஸ்கவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்னா வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமா கிடைச்சிட்டே வந்தது. அப்ப அந்த எகிப்துடைய மன்னர்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய கல்லறைகள் மட்டும் நிறைய சேதம் அடைஞ்சுதான் கிடைச்சிட்டே இருந்தது. அப்படி இருக்க கரெக்டா அந்த 1922ஆம் ஆண்டுல டுட்டுன் காமுன் அப்படிங்கிற ஒரு மன்னர், எகிப்துடைய ஒரு மன்னர், அவருடைய கல்லறை மட்டும் அப்படியே சிதலம் அடையாமலே வந்து கிடைச்சது. சிதலமடையாம கிடைச்ச உடனே அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாங்க. அப்ப இந்த பொற்காசுகள், இந்த மாதிரி மன்னர் வந்து அடுத்த பிறவிக்கு போனா அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அது எதுக்கு அது அப்படி வச்சு புதைச்சாங்க? இல்ல, அது அவங்களுடைய கல்ச்சர். அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுஜென்மம் எடுக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இதுல இருக்கணும்னு சொல்லிதான் அந்த கல்லறை வந்து கட்டமைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பானை இருந்துச்சு, அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுல வந்து தேன் இருந்தது. இப்ப தேன் இருக்கு அப்படின்னா அது வந்து கெட்டு போயிருக்கும், ஏன்னா இவங்க எப்பவோ வச்சது. ஏன்னா இந்த மன்னர் வந்து கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு 1332 அங்க தொடர்ந்து 1323 இந்த இடைப்பட்ட 9 ஆண்டுகள் வந்து எகிப்து ஆண்டவர் தான் இந்த டுட்டுன் காமுன் அப்படிங்கிற மன்னர். சோ அவர் வந்து இப்ப கணக்குப்படி பார்த்தா 3300 ஆண்டுகளுக்கு மேல அவர் இறந்து போய் அந்த கல்லறை வந்து இருக்குது. ஸோ அப்படி அந்த 3300 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லறை,
ஸோ அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பானைக்குள்ள இருக்கிற தேன் எப்படி நல்லா இருக்கும், ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி ஒரு தேன் நல்லா இருக்கும் அதுதான் நினைச்சாங்க. ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது சாப்பிடுறதுக்கு அப்ப கூட உகந்ததா இருந்தது. அதை எடுத்து விஞ்ஞானிகள் வாயில வச்சே கூட பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அது உண்மையிலேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் வந்து அப்படியே இருந்தது. அவ்வளோ ஆச்சரியம் வந்து இருந்தது. இது வந்து அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஏன் அப்ப தேன் கெட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி நடந்தது. அப்ப 3 விஷயம் வந்து முக்கியமா இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, தேன்ல வந்து மாய்ஸ்டர்ஸ் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமா, கெட்டியா இருக்கிறனாலயா? இல்ல, ஈரப்பதம் அப்படின்றது வந்து இப்ப காத்துல ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இந்த ஈரப்பதம் அப்படின்றது இருந்தாதான் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்து வாழ முடியும். இப்ப நுண்ணுயிர்கள் ஒரு சாப்பாட்டு பொருளை வந்து உற்பத்தி ஆனாதான் அந்த சாப்பாடு வந்து கெட்டு போகும். இப்ப இதுல வந்து லோ மாய்ஸ்டர்ஸ், அதாவது அந்த இதுவே கிடையாது, ஈரப்பதமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இதுல வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது, அதனால கெட்டு போகாது. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹனியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய pH லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 3.2 4.5 தான். அதாவது இது எப்படின்றத சொல்றேன். இப்ப நம்ம குடிக்கிற தண்ணியோடைய pH லெவல் வந்து 7 இருந்தா அது நியூட்ரல். 7க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அசிட்டிக்கா இருக்குன்னு அர்த்தம், அமிலத்தன்மை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். 7க்கு மேல போச்சுன்னா ஆல்கலைஸ், அதாவது காரத்தன்மை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்ப இந்த தண்ணி வந்து 7ன்னு, அப்ப 7க்கு கம்மியா போனா அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து 7க்கு கம்மி தான். pH லெவல் தேன் வந்து 3.2 4.5. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை அதுவுமே வந்து கெட்ட பாக்டீரியாக்களை வளர விடாது, அந்த அமிலத்தன்மையும் கூட. மூன்றாவது காரணம் வந்து அந்த தேன்ல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது என்னன்றத சொல்றேன். இப்ப பொதுவா தேனீக்கள் இருக்குல்ல, அது போய் தேனை குடிச்சிட்டு வந்து தேனை வந்து இந்த தேன் கூட்டில் வைக்கும்ல, அப்போ வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து தேனீக்கள் தான் எடுக்கும் போதே அதனுடைய சலைவா எச்சில் இருக்குல்ல, அதை வந்து அதில் வந்து கலக்கும். அப்படி கலக்கும் போது தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து உருவாகுது. இது என்னன்னா ஒரு மாதிரி ஆன்டி பாக்டீரியல், அதாவது இது வந்து பாக்டீரியாக்களை வளர விடாம அழிக்கக்கூடிய தன்மையையும் கொண்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 விஷயம் சொன்னேன்ல, இந்த 3 விஷயமுமே வந்து இருக்கிறனாலதான் தேன்ல பாக்டீரியாக்கள் வந்து வளர முடியல. இப்ப எப்ப தேன்ல பாக்டீரியாக்கள் வளர முடியும்னா, தேன் பாட்டில நீங்க திறந்து போட்டீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும், ஒரு மாதிரி புளிச்சு போயிடும். ஏன் புளிச்சு போயிரும்னா, காத்துல ஈரப்பதம் இருக்கும். அடிக்கடி தேன்ல பட்டுட்டு போக அந்த ஈரப்பதம் அதுல அதிகமாகி தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு. சரி, இப்போ நம்ம வந்து அந்த தேனை எடுக்கையில திறப்போம்ல, அதனால எந்த அஃபெக்டும் ஆகாது. அது நம்ம கொஞ்ச நேரம் திறப்போம், டக்குன்னு எடுத்தோடனே மூடிட்டோம்னா எந்த அஃபெக்டும் இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒரு தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு மேல புது பாட்டில் வாங்கிடுவோம், வருஷ கணக்குல நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி வருஷ கணக்குல வச்சிருக்கணும்னா நல்லா சீல் பண்ணி வைக்கணும். ஒரு முறை எடுத்தாலும் அதை மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே மூடி வைக்கணும். ஸோ அப்படி பண்ணாதான் ரொம்ப நாள் வந்து தேன் கெட்டு போகாம இருக்கும். ஒருவேளை தேன் கெட்டு போகுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் ரொம்ப நேரம் திறந்து போட்டிருப்பாங்க. திறந்து போட்டு யூஸ் பண்ணி பல நாட்கள் அது ஆகவும் அதுக்குள்ள வந்து ஈரப்பதம் ஜாஸ்தி ஆயிருக்கும். அதனால ஈஸ்ட் செல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்ப சர்க்கரை இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் செல்கள் சர்க்கரையை வந்து முழுங்கினா அது ஆல்கஹாலை வந்து வெளியிடும். சோ அப்படிதான் வந்து ஆல்கஹாலே வந்து பண்றாங்க. அந்த மாதிரி இந்த தேன்ல சர்க்கரை இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் செல்ஸ் அதுல இருக்கக்கூடிய சர்க்கரையை சாப்பிட்டு ஆல்கஹாலை வெளியிட ஆரம்பிக்கும். அப்ப தேன் கொஞ்சம் அப்படியே வந்து புளிச்சு போக ஆரம்பிச்சிடும். சோ அதனால அதை வந்து திறந்தா உடனே வந்து மூடிடணும். அப்படி பண்ணா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த கல்லறை இருக்குல்ல, இதுல 3000 ஆண்டுகளுக்கு மேல அப்படியே மூடப்பட்டு வச்சிருந்ததுனாலே அப்படியே எதுவுமே கெடாம இருந்திருக்கும். இதே வேற உணவு பொருளா இருந்திருக்காது. ஏன்னா அதுல நேச்சுரலாவே ஈரப்பதம் இருக்கும். அதனால மூடி வச்சிருந்தா கூட அதுல பாக்டீரியாக்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா இதுல ஆவல. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப இதுல தேன்ல வந்து ஒருவேளை தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா கெட்டு போகும். ஆமா, கெட்டு போகும். ஏன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அசிட்டிக் அந்த அளவு வந்து குறையும். உதாரணத்துக்கு ஆசிட் இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணி கலந்துட்டா அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும்ல. நம்ம கையை அந்த அளவுக்கு இது ஆகாது. வெறும் ஆசிட்டை தொடுறதுக்கும் தண்ணி கலந்த ஆசிட் தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் தேன்ல வந்து தண்ணி கலந்தாச்சு அப்படின்னா
ஒண்ணு அதுல ஈரப்பதம் ஜாஸ்தி ஆயிரும், அப்ப பாக்டீரியாக்கள் வளர முடியும். 2 அதனுடைய அமிலத்தன்மை குறைஞ்சு போயிடும், அப்பவும் பாக்டீரியாக்கள் வளர முடியும். 3 அதுல இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுவுமே வந்து டைல்யூட் ஆயிரும் தண்ணினால. சோ இதனாலயே வந்து ஒருவேளை தண்ணி வந்து தேன்ல கலந்துருச்சு அப்படின்னா அப்ப கெட்டு போற ஈர ஸ்பூனும் யூஸ் பண்ண கூடாது, நார்மல். கரெக்ட். ஓகே. ஆமா அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தேனீக்கள் இருக்குல்ல, அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியனை வச்சு வந்து திசை கண்டுபிடிக்கும். இப்போ ஒருவேளை சூரியன் இல்ல இரவு நேரம், அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதனுடைய வயிற்றுக்குள்ளேயே காந்த துகள்கள் இருக்கு, உண்மையிலேயே மேக்னடைடு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு. அது என்ன பண்ணும்னா இப்ப நார்மலா காம்பஸ் இருக்குல்ல, நீங்க பார்த்தா நார்த்ல மட்டும் அப்படியே கரெக்டா காட்டிட்டே எப்பவுமே இருக்கும். நீங்க எந்த பக்கம் போனாலும் வடக்கு எங்க இருக்குன்னு பார்த்தே மத்த திசைகளை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரிதான் தேனியோடைய அப்டமன்ல இருக்கக்கூடிய அந்த மேக்னடைட் அது வந்து குறிப்பிட்ட திசைய காட்டிக்கிட்டே இருக்கும். அதனாலயே அது எந்த திசையில போகுது வருது அப்படின்னு அதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அது போகுது இல்ல, போகும்போதே நம்மள மாதிரியே வழிய ஞாபகம் வச்சுக்கும். ஒண்ணு வந்து சொல்லுங்க இல்ல, அந்த மேக்னெட்டிக் துகள்கள் வந்து தேனியில இருக்கு, தேனியில இருக்குன்னு சொல்லி இருக்கீங்கல்ல, அது வந்து அந்த எதுல இரும்புல போய் ஒட்டிக்காதா? அந்த அளவுக்கு இல்ல, இது வந்து துகள்கள் நான் சொல்றது. ஆமா, துகள்களுமே மேக்னெட்ல ஒட்டிக்கிரும்ல. அது ஓகே. இந்த மேக்னெட்டிக் துகள்கள் வந்து எப்படின்னா நம்ம புவியினுடைய காந்தப்புலன் அப்படின்னு சொல்றோம்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அத வந்து உணரக்கூடியது. சோ அதனால இப்ப இது வந்து போகுது இல்ல, போகும்போது நம்ம எப்படி போகும்போது இங்க ஒரு ஆலமரம் இருக்கு, இங்க ஒரு வண்டி இருக்கு, இங்க மரம் இருக்கு, ஓகே, அதே மாதிரிதான் தேனீக்களும் வந்து போகும்போது அந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோ. இங்க நம்ம கூடு இருக்கு, கூட்டுக்கு பக்கத்துல இந்த ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு செடி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே போகும், வரும்போதும் பார்த்துட்டே வரும். சோ அந்த மாதிரி வெறும் அது சுவாசத்தை அதாவது ஸ்மெல்ல வச்சு மட்டும் அது கண்டுபிடிக்கிறது கிடையாது, அதனுடைய பார்வையை வச்சு கூட அது வந்து கண்டுபிடிச்சு வரும். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் இருக்குல்ல, அதுக்குன்னே வந்து வாழ்க்கை சுழற்சி இருக்கு. நான் எத்தனை நாள் வாழும்னு சொல்லியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 45 நாள் அதிகபட்சம். 40 to 45 நாள் வாழும். இப்ப இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து தேனீக்களா உருவாகி 3 நாள் வந்து கூட்ட சுத்தம் பண்ணும். அடுத்து 4வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும் ராணியை சுத்தம் பண்றது, ராணிக்கு வந்து உணவு கொடுக்கறது, ராணிக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது, ராணி போடுற முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்கள் அந்த புழுக்கள், அதுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, அதை பண்ணும். 13வது நாள்ல இருந்து 20வது நாள் வரைக்கும் அந்த தேனீக்கள் வந்து பில்டர்ஸா வந்து இருக்கும். அதாவது கூடு கட்டுறது, தேன் கூடு, அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது. அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டரா இருக்கிறது, வேற எதுவுமே வந்து உள்ள வராம இது வந்து தடுத்து பாத்துக்கிறது, இந்த வேலையை வந்து செய்யும். 21வது நாள்ல இருந்து தான் இது இந்த தேனி போய் தேனை தேடுறது, அதுக்கப்புறம் தேனை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த வேலையை பார்க்கும். அதுக்கப்புறம் அதுவே தவறிடும். ஆமா, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா இந்த வெளியே போற வேலைதான் ரொம்ப ரிஸ்க், போனா வராம கூட இருக்கும். அதனாலதான் அந்த கடைசியில வயசானதுக்கு அப்புறம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அது போனா எப்படியும் அடுத்து 20 நாள் தான் வாழப்போகுது, அப்ப அது செத்தா கூட பிரச்சனை இல்லை. சோ அந்த ஒரு புத்திசாலித்தனத்தோட தான் இந்த ராஜ்யமே வந்து ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு தேன் கூட்டுலையும் வந்து இயங்கிட்டு இருக்கு. சோ இதை தவிர இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேனீக்கள் இருக்குல்ல, தேன் கூட்டுக்குள்ள ஒரு எலி பூந்தா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அந்த எலியை வச்சு அந்த தேனீக்கள் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் பண்ணும். அது என்னன்றத அடுத்து நாம பார்க்கலாம். அதாவது இவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வீடியோ முடிக்கல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. போன வீடியோல என்னடானா தேன் ஏன் கெட்டு போகாதுன்னு சொல்றாரு, இந்த வீடியோல எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்றாரு. ஆனா நான் ஒரு வேர்டு வச்சிருக்கேன், இதுக்கு வந்து நான் பேர் வைக்க போறேன். எல்லாருமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் கிடையாது, மாஸ்டர் பீஸ்ன்னு வந்து இனிமேல அழைக்க போறோம். ஏன்னா அவ்வளவு தந்திரமா இருக்கு. இப்படி அதாவது இவ்வளவு ஒன்று மூளைக்குள்ள போற வழி என்னடா நான் ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்த வீடியோல பார்க்க போறீங்க இதனுடைய உண்மையான புத்திசாலி. அப்ப கண்டிப்பா மாஸ்டர் பட்டமே கொடுத்துடலாமா? சூப்பர். சரி, ஓகே. அப்ப கண்டிப்பா அதுல இன்னும் அமேசிங்கான ஒரு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ. தேனியை வச்சு வெடிகுண்டு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு அதற்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இப்ப போயிட்டு அப்ப மிலிட்டரியில அடுத்து தேனியை இறக்கிற வேண்டியதுதான். அந்த பொணந்தண்ணி கழுகு கேள்விப்பட்டேன். ஆமா, பொணந்தண்ணி தேனி இருக்கு. பொணந்தண்ணி கழுகு கூட சரி யோசிக்கல, இது எப்படி பொணந்தண்ணி? அத நான் சொல்றேன். எலி தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? அப்ப காத்து கூட உள்ள நுழைய முடியாது, அதனால எலியினுடைய உடல் வந்து அழுகி போவாது.
அப்படியே தேன் கூட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்து நாராம ஸ்மெல்லும் வராதா? தேன் கூடு எப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி கம்ம வச்சு ஒட்டின மாதிரியே ஒட்டி இருக்கு. அதனால என்ன நடக்கும்னா அந்த கூடு அதை விட்டு பிஞ்சு வரவே வராது. இப்ப நம்ம வீட்டை கூட தான் டைனோசர் வந்து ஒரு மிதிச்சா உடஞ்சு செதறிடும். அதுக்காக நம்ம கட்டுறது சரியில்லைன்னு அர்த்தமாயிரும். தேனிய கூட்டை வந்து கல்லை விட்டு அடிச்சாலே மனுஷனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்து கொட்டுது. இதுல நம்மளுக்கே இந்த நிலைமைனா இந்த எலி இந்த இன்னொன்னு என்னென்னமோ சொன்னீங்களே ஓனானி இதுக்கெல்லாம் என்னப்பா தெரிஞ்சே போய் சாகுற பாத்தியா? இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸ். ஒரு பழமொழி இருக்கு, அதாவது ஓப்பனிங்கை விட ஃபினிஷிங் தான் சூப்பரா இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு புது பழமொழி, நானா தான் கிரியேட் பண்ணேன், யாரும் கிரியேட்லாம் பண்ணல, சரியா? அது மாதிரி தான் தேனியோட சீரீஸ், அதாவது தேனியை பத்தின சீரீஸ் 5 வீடியோ, கிட்டத்தட்ட 5வது வீடியோ இது 6வது வீடியோ. பாஸ்ட் 5 வீடியோஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டதுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அவ்வளவு விஷயங்கள் எக்ஸைட்மெண்ட்டோட இருந்துச்சு. அதுலயே அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்னா இது கடைசி வீடியோ. இந்த சீரீஸை இந்த வீடியோவோட முடிச்சுக்கலான்னு அப்ப இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ கண்டிப்பா இருக்கும். என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு இந்த வீடியோ? என்ன எக்ஸைட்மெண்ட்னா பொனந்தண்ணி கழுகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொனந்தண்ணி தேனி இருக்கு. பொனந்தண்ணி கழுகு கூட சரி யோசிக்கலாம், இது எப்படி பொனந்தண்ணி? அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த எலி இருக்குல்ல, எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும்னு பேசி போன வீடியோ கடைசியிலே சொல்லியிருந்தோம். எலி தேன் கூட்டுக்குள்ள போனா என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஆகியிருக்கு, போயிருக்கு. அதாவது எலி ஏன் போகும்னா இனிப்பை தேடி. எலிக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், நம்ம வீடியோஸ்லயே சொல்லியிருக்கோம். நீங்க எனக்கு தெரிஞ்சுன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா கண்டிப்பா தேன் கூட்டுல இருக்கிற தேனீக்கள் எல்லாமே கொட்டி எலி செத்துரும். என்னோட கணிப்பு கரெக்ட் தான். எலி வந்து தேன் கூட்டுக்குள்ள போனா செத்துரும் தான். ஆனா அந்த செத்த எலிய மற்ற தேனீக்கள்னால தூக்கி வெளியே வீச. கரெக்ட், அதனால அதை சாப்பிட்டுருமா? சாப்பிடாது. அது எப்படி சாப்பிட முடியும்? கேக்குறேன். அதுக்கு பதிலா அது அப்படியே உள்ள இருந்தா நார ஆரம்பிச்சு அழுகி போய் தெரியும். அதுக்கு அந்த தேனீக்கள் என்ன பண்ணும்னா ப்ரோபாலிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா மரத்துல இருக்கிற பிசின் அதுதான், அத ரெசின் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து அப்படியே அதனுடைய உடம்பு முழுக்க தேய்ச்சு ஒரு இடம் கூட தெரியாத மாதிரி அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடும். அப்படி பண்றனால அது வந்து மம்மிஃபிகேஷன் மாதிரி ஆயிடும். ஆமா கரெக்ட். இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணோனே எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா சுத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிசினை கொண்டு வந்து சுத்திரும். அப்ப காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அதனால எலியினுடைய உடல் வந்து அழுகி போவாது. அப்படியே தேன் கூட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்து நாராம ஸ்மெல்லும் வராது. ஏன்னா அவங்க பிசின் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிற ஸ்மெல் வெளியே வராது, வெளியே இருக்கிறது உள்ள போவாது. சுருங்காதா ப்ரோ? சுருங்காது. அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அது முழுசா வெளியேறிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த நிலை அப்படியே இருக்கும். ஃபுல்லா இது வந்து கவர் பண்ணி வச்சுக்கோம். இதை ஏன் பண்ணுதுன்னா அந்த தேனீக்கள்னால தூக்கி வெளியே வீச முடியாது எலிய. அதனாலதான் வந்து இப்ப எலி வந்துருச்சு, செத்துருச்சு, இதை அப்படியே உள்ள வச்சா நார ஆரம்பிச்சிரும் தேன் கூட. அதுக்கு பதிலா இதை வந்து கவர் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு தந்திரமா யோசிச்சிருக்கு. ஆமா, தந்திரமா யோசிச்சு இதை வந்து பண்ணும். இன்னொன்னு என்னன்னா இந்த தேனீக்கள் இந்த ப்ரோபாலிஸ் இருக்குல்ல, இதை எதுக்கு பயன்படுத்தும்னா கூடு கட்டுறதுக்கு கூட பயன்படுத்தும். கரெக்ட். இப்ப நீங்க தேன் கூடுன்னு சொல்லலே ஒரு கேள்வி, மாசா ஒரு கேள்வியோட வரேன். தேன் கூடு எப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி கம்ம வச்சு ஒட்டின மாதிரியே ஒட்டி இருக்கு, அது எப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னா ப்ரோபாலிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின், அதையும் தேனீக்கள் வந்து அதனோட எச்சில், இது ரெண்டையுமே கலந்துரும். கலந்த உடனே ஒரு கம்மு மாதிரி மாறிடும். அத வந்து பீஸ் ப்ளூ அப்படின்னே சொல்லுவாங்க, தேனீக்களின் பசை அப்படின்னு. அத வச்சுதான் வந்து ஃபுல்லா அந்த மரக்கீழ இருக்குன்னு வைங்களேன், அதை தடவிட்டு இதை அதோட சேர்த்துரும் கூட. அதனால என்ன நடக்கும்னா அந்த கூட அதை விட்டு பிஞ்சு வரவே வராது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மர பிசினை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கட்டி ஆயிருச்சா நீங்க பார்த்தா தெரியும், மறுபடியும் அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உருகாது, அப்படியேதான் இருக்கும், ஸ்டிஃபா நிக்கும். அதனாலதான் அது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஜினியர்ஸ் தான் இந்த தேனீக்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து மேல ஒட்டிட்டு இந்த தேன் கூடு அதுலயே வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதனால தேன் கூடு எவ்வளவு வெயிட்டா இருந்தா கூட அது வந்து புடுங்கிட்டு வராது, அது அப்படியே வந்து தொங்கும். அப்போ நமக்கு இப்ப தேன் விக்கிறவங்க எல்லாம் தேனி கூட்டோட தானே வந்து விக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த தேனி இல்ல, அது வந்து வேற மாதிரி பண்றாங்க. நம்ம வந்து புடிச்சு இழுக்கிறது வேற, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கேல கீழே விழுகாது, அந்த அளவுக்கு கிரிப்பா இருக்கும். ஓகே, ஆனா புடிச்சு இழுத்தா வந்துரும். புடிச்சு ரொம்ப
அது ஒவ்வொரு கூட்டை பொறுத்து இருக்கு. சில கூடு வந்து பெருசா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், புடிச்சு இழுக்கிறது கூட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்கு. சில இது சின்னதா இருந்தா இழுத்தா வந்துரும் அந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து அதுக்கு எது தேவையோ அது. இப்போ நம்ம வீட்டை கூட தான் டைனோசர் வந்து ஒரு மிதிச்சா உடஞ்சு செதறிடும். அதுக்காக நம்ம கட்டுறது சரியில்லைன்னு அர்த்தமாயிருமா? அப்படி கிடையாது. வீட்டை தான் எடுத்துக்காட்டா சொல்லணுமா? எத்தனை பேர் கனவு வீடுகளோட கனவா வீடு கட்டிட்டு இருப்பாங்க. தேன் கூட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதோட வீடு தானே. ஓஹோ சரி, அதுக்கு டைனோசர் எதுக்கு இழுக்கணும்? தேனியை வச்சு சொல்லுங்க. தேனி மிதிச்சா எப்படி சொல்லுங்க? வீடு ஏதாச்சும் ஆகுமா? ஆகாதுல்ல. டைனோசர் வச்சு சொன்னேன். டைனோசர் மிதிச்சா நம்ம வீடு உடஞ்சிருந்தான். ஆனா டைனோசர் மிதிக்கிறதுக்காக நம்ம வீடு கட்டல, நம்ம வாழ்றது கட்டுறோம். அந்த மாதிரி தேனி வந்து நம்ம புடுங்க கூடாது அப்படின்றதுக்காக கூடு கட்டல, அது வந்து வாழணும் அப்படின்றதுக்காக கட்டுறது. இப்ப அதே மாதிரி அந்த இதுல வந்து இந்த ப்ரோபோலிஸ் சொன்னேன்ல, பீஸ் ப்ளூ, அது வந்து சிமெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த தேன் கூட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எதனால அமைஞ்சிருக்கும்னா தேனீக்கள் வந்து ஒரு வகையான வேக்ஸ் வந்து சுரக்கும், பி வேக்ஸ் அப்படின்னு. வேக்ஸ் அப்படின்னா நேச்சுரலாவே சுரக்கும். அப்படி சுரக்கக்கூடிய அந்த ஒரு வேக்ஸை வச்சுதான் கட்டும். அது செங்கல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி நீங்க ஒரு தேன் கூட பார்த்தா அது என்ன வடிவத்துல வேணா இருக்கும். சிலது வந்து ரவுண்டா இருக்கும், இல்லாட்டினா இந்த ஹார்டின்ல ஆஃப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா அதனுடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வந்து அறுகோண வடிவத்துல இருக்கும். அறுகோணம்னா என்ன? அறுகோணம் அப்படின்னா இப்ப முக்கோணம்னா என்ன? மூணு பக்கம் இது இருக்கும்ல, அந்த முடிவுகள், அந்த எண்டு. அந்த மாதிரி அறுகோணம் அப்படின்றது 6 பக்கம் வந்து இருக்கும். எக்ஸகான் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து பேரு. சோ அந்த அறுகோண வடிவுல தான் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா சேர்ந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ரூம் சொல்லிடலாம், ரூம் மாதிரி இருக்கும். நீங்க கிட்ட போய் அதுல உள்ள பார்த்தா அது அறுகோண வடிவுல இருக்கும். ஏன் அப்படி கட்டுதுன்னா, இப்ப வந்து செவ்வகமா வந்து கட்டுதுன்னு வைங்களேன், ஒரு செவ்வகத்துக்கு மேல இன்னொரு செவ்வகம் இப்படி வந்து அடுக்க முடியும். ஆனா அதுக்குள்ள தேனை ஊத்தி வச்சா அது வந்து ஈஸியா நிரம்புன மாதிரி இருக்கும். அந்த நுனி பகுதிக்கு எல்லாம் தேன் போவாது. ஆனா இப்படி அறுகோணமா இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் தேன் போகும், ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஒரு சின்ன ஒரு இதுலயே நிறைய தேனை அடைச்சு வைக்கலாம். அதுக்காக அது வந்து அறுகோண வடிவத்துல கட்டுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒவ்வொன்றும் இப்ப ரவுண்ட் ஷேப்ல கட்டுதுன்னு வைங்களேன், நீங்க ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு இப்படி ஒவ்வொன்னா வச்சா கேப் கண்டிப்பா ஃபில் ஆகாது, ஓட்டைக்குள்ள போயிடும். ஆனா அறுகோணம் அப்படின்றது அப்படி கிடையாது. அது வந்து ஃபில் ஆயிடும். எந்த பக்கம் எதை வச்சாலும் ஃபுல்லா வந்து அடைச்சிடலாம். அதனால அந்த வேக்ஸை வந்து இப்படி பயன்படுத்தும். அந்த வேக்ஸ் வந்து ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா உருகி போயிடும். அதுக்காக இந்த நான் சொன்னேன்ல மரப்பிசை, அதை வந்து ஒட்டியும் பயன்படுத்தும். மரப்பிசைனா எப்படி ப்ரோ? தேனி வந்து எடுத்துட்டு வரும் உடம்புல ஒட்டியா இல்ல எப்படி? இல்ல, அதுக்குன்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு அது எப்படி தேனை எடுத்துட்டு வரோம்னா, ஹனி ஸ்டமக்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா வந்து நமக்கு வந்து செரிமான வயிறுன்னு இருக்கு, டைஜஸ்டிவ் ஸ்டமக். அதுவும் இருக்கு. ஹனி ஸ்டமக்னு இன்னொன்னு இருக்கு. அது வந்து ஒரு பை மாதிரி இருக்கும். அதுல அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து உறிஞ்சி அதை வந்து வயிற்றுல எடுத்துட்டு வந்து அப்படியே துப்பு. அது மாதிரிதான் பிசினை வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எந்த எதிரிகளும் உள்ள நுழையாம இருக்கணும்ன்றதுக்காகவே ஓட்டைட்டு இருந்ததுன்னா அதை புறாத்தையுமே இது வந்து தந்திரமா வேலை ஆகுது. ஆமா, அதை தாண்டி உள்ள வந்தா சோழி முடிஞ்சிடும் யாரு உள்ள வந்தாலும். ஏன்னா பலமுறை எலி மட்டும் இல்லாம ஓனான் போயிருக்கு, பள்ளி போய் மாட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து வேற எங்கேயாவது போய் செத்துறலாம், தேன்கூட்டுல போய் சாவுறதுக்கு. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து கொடுக்குகளும் இருக்கும். ஒரு தேனீய கூட்டை வந்து கல்லை விட்டு அடிச்சாலே மனுஷனை எப்படி ஃபாலோ பண்ணி வந்து கொத்துது. இதுல நம்மளுக்கே இந்த நிலைமைனா இந்த எலி, இந்த இன்னொன்னு என்னென்னமோ சொன்னீங்களே ஓனான், இதுக்கெல்லாம் என்னப்பா தெரிஞ்சே போய் சாகுற பாத்தியா? சாவு வருதுன்னு தெரியுது, லாரி வருதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் நான் லாரி முன்னாடி நிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அதனாலதான் 5 அறிவு, அந்த 6 அறிவு இல்லைன்னு அதனாலதான் சொல்றோம். யாருக்கு? மற்ற எல்லா உயிரினங்களும் 6 அறிவு இருந்தாதான் யோசிச்சிரும்ல, நம்ம செத்துருவோம். சோ இது இன்னொன்னு என்னன்னா, இந்த இதுக்கு வந்து 5 கண்கள் 6 கால்கள் இருக்கு தேனீக்களை பொறுத்த வரைக்கும். அது தெரிஞ்சதுதானே. உயிரினங்கள் வந்துட்டாலே ஒரு 2 இதெல்லாம் இல்ல, மனிதரை தவிர்த்து எல்லாத்துக்குமே ஏகப்பட்டது எல்லாத்துக்குமே இருக்கு. ஆமா, அதுல அந்த 2 கண்கள் வந்து காம்பவுண்ட் ஐஸ்ன்னு பெருசா இருக்கும். அதுக்கு மேல நெத்தியில வந்து 3 சின்ன சின்ன கண்கள் ஓசெல்லி அப்படின்னு சொல்லி இருக்கும். அது எதுக்கு உதவும்னா, வெளிச்சம் எங்க இருந்து கரெக்டா வருது அப்படின்றத உணர்றது. உதாரணத்துக்கு இப்ப வெளியே காலையில போகும்போது சூரியன் வந்து மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ, நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியுமா எந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு? கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா இவைகள்னால சொல்ல முடியும். இவைகளுக்கு வந்து அந்த பார்வை திறன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அதிகமா இருக்கு.
ஆமா, எந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டா அதுக்கு வந்து தெரியும். மேகம் மறைச்சிருந்தா கூட அது வந்து இந்த அல்ட்ரா வயலட் யூவி புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா தேனீக்கள்னால பார்க்க முடியும். ஆனா தேனீக்கள் ஒரு விதத்துல பாவம். எப்படின்னா தேனீக்கள்னால ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியதை தெளிவான பார்க்க முடியாது. இப்போ ஒரு பூ இருக்குன்னா அதே ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தாதான் தெளிவாவே தெரியும். அதே மாதிரி இந்த ரெட் கலர் அதுக்கு வந்து தெரியாது, அந்த செல் வந்து அது கிடையாது. இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸ். ஆமா, நெகட்டிவ் சைட்ஸ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அதனால நம்மளுடைய அசைவு இருக்குல்ல அதை ரொம்ப வேகமா உணர முடியும். இப்ப நான் வந்து உங்களை அடிக்க வர்றேன்னா நீங்க சுதாரிக்கிறதுக்கு நேரம் ஆகும், ஆனா அது வந்து ரொம்ப ஈஸியா சுதாரிச்சிடும். எப்படின்னா அதுக்கு நான் அந்த 3 கண்கள் சொன்னேன், அது வந்து அதுக்கு உதவுது. இத உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம டிவில ஏதாவது பார்த்தோம்னா நமக்கு வேகமா வந்து ஒரு படம் ஓடுற மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு வந்து தனித்தனி ஃப்ரேம் நின்னு தெரியும், ஸ்லோ மோஷன்ல இருக்கும். அப்ப நம்ம வேகமா அடிக்க போனாலும் அதை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்க போற அந்த வேகம்ன்றது ரொம்ப ஸ்லோ தான். அதனால அது ஈஸியா வந்து விலகி போயிடும், நம்மகிட்ட அடி வாங்காது. ஆனா அதனுடைய வேகம் அப்படின்றது சுமார் ஒரு செகண்டுக்கு வந்து 230 வரைக்கும் கூட 230 தடவை ரெக்கை அடிக்கும் ஒரே ஒரு செகண்டுக்கு, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அது வந்து அதனுடைய மார்பு தசைகளையும் வந்து பயன்படுத்தும் ரெக்கை அடிக்கிறதுக்கு. பிளஸ் இந்த தேனீக்கள் வந்து ரொம்ப தூரம் போய் தேன் எடுக்கணும்னா நிறைய தேனை வந்து கொண்டு வரும். எந்த அளவுக்குன்னா அதனுடைய உடல் எடைக்கு அப்படியே டபுள் மடங்கு. அவ்வளவு தேனி ஒருக்க போய் தேன் எடுக்க போதுன்னா இதோட வெயிட்டை விட டபுள் மடங்கு எடுத்துட்டு வரும். ஆமா, டபுள் மடங்குன்னா அப்படி கிடையாது, இது 1/2 கிராம்னா இன்னொரு ஒரு 1/2 கிராம் தேனை வந்து கொண்டு வர முடியும். கொண்டு வரும். ஆனா வர்ற வழியிலேயே அது ரொம்ப தூரம் போயிருச்சுன்னு வைங்களேன், வர்ற வழியிலேயே அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்ப இந்த ஹனி ஸ்டமக்குன்னு நான் சொன்னேன், அதுலதான் தேனை சேகரிச்சுட்டு வரும். வரும்போதே பசிக்குதுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்டிவ் ஸ்டமக்குக்கும் போகும், அதுவாவே போகும் அதுக்கு தேவையான உணவு. சோ அதனால என்ன ஆயிரும்னா அது கொண்டு கூட்டுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருச்சுன்னா கூட்டுக்கு வர்றதுக்குள்ள அது பாதியா குறைஞ்சிரும். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கல. அதனாலதான் தேனீக்கள் வந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் தேடி போகாது, பக்கத்துல எங்கேயாவது தேன் இருக்காங்கன்னா பார்க்கும். ஆனா இப்ப பக்கத்துல பூக்களே இல்ல, வேற வழி இல்ல அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு கூட அது வந்து போகும். நம்ம பார்க்கும்போது 8 கிலோமீட்டர் வந்து நம்ம உருவத்துக்கு கம்மியா இருக்கும், ஆனா அதோட உருவத்துக்கு 8 கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீளம். ஸோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து போயிட்டு அது மறுபடியும் வந்து வாசனையை வச்சே திரும்பி வரும். இப்ப வாசனைன்னு சொன்னேன், வாசனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதுக்கு வந்து ஜாஸ்தி தேனீக்களுக்கு. அதுக்கு வந்து மூக்கு கிடையாது, உணர்கொம்புகள்னு இருக்கு. அதை வச்சுதான் அந்த ஆண்டனா, அதை வச்சு எந்த பக்கம் எவ்வளவு வாசனை அடிக்குது அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது பல கிலோமீட்டர். இந்த ஆண்டனான்றது ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்ல மேலுக்கும் இருக்குமா? ஃபீமேலுக்கு தான் முக்கியமா இருக்கும், ஏன்னா அதுதானே தேடி போகுது உணவை தேடி, அதனால அப்படி படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம மேலுக்கு அப்ப பசிச்சா என்ன பண்றது? அதான் கூட்டுல தேன் இருக்குல்ல, வேலைக்கார தேனீகள், வேலைக்கார தேனியை நம்பி ஒரு மனித தேன் வந்து இருக்கு, ஆண் தேன் வந்து இருக்குமா? என்ன இது ஆண் தேன் வந்து இங்க என்னன்னா ஆண் தேனியை பொறுத்த வரைக்கும் உழைக்காது, அது வெறும் சாப்பிடுறது இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான். பெண் தேனி அப்படி குத்துனுன்றது சரிங்களா? நீங்களும் அதான் சொல்லி குத்திக்கிட்டு இருக்காதீங்க, போக அடுத்து. இப்ப நம்ம தேனிலேயே நான் கடைசியா அந்த பொணந்தின்னி அதை பத்தி சொல்றேன். வல்ச்சர் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான இனம் இருக்கு, தேனி இனம். இது வந்து தேனெல்லாம் குடிக்காது, போய் பூல எல்லாம் உட்காந்து அழுகுன உடல் இருக்கும்ல, இறந்து போய் காட்டு அடிபட்டு செத்த உடல், மனித உடல்னு மட்டும் கிடையாது, ஆமா விலங்கு உடலை போய் அது போய் சாப்பிடும். அது ஏன்னா அதுக்கு பல்லும் இருக்கு. மற்ற தேனீக்களுக்கெல்லாம் இந்த தேனை உரியிற மாதிரியான கொடுக்கு வந்து கொட்டுறதுக்கு, தேனீக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உரியிறதுக்காக தேனை உரியிறதுக்காக வாயில வந்து ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு வந்து பல்லு இருக்காது. ஆனா இந்த வகை தேனீக்களுக்கு பல்லு இருக்கும். அந்த பல்ல வச்சு அது நல்லா கடிச்சு சாப்பிட்டு அதை தேனா உருவாக்கி தேன் கூடு கட்டி தேன் கூட்டுல வந்து அந்த தேனியை நம்ம எதுவும் சாப்பிடல. அது வந்து அமேசான் காடுல இருக்கு. அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா அதை விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்கன்றத சொல்றேன். நம்ம சாதாரணமான தேன்ல நல்ல சுவை இருக்கும், இனிப்பா இருக்கும், அதுலயும் இனிப்பு இருக்கும், ஆனா கவுச்சி வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அதை போய் எடுத்து நம்ம எல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அதுக்கு பல்லு இருக்கு. பல்லு இல்லாம கொடுக்கு இருந்தாலே நம்மளை கொட்டி தள்ளிரும். அதுக்கு பல்லும் இருக்கு, அது மாமிசத்தை சாப்பிடக்கூடியதும். அப்படின்ற போது நம்ம போய் அந்த தேன் அதுக்கு நம்ம சாப்பாடா போயிடுவோம், நம்ம சாப்பாடு கெடுக்க போய் நம்ம சாப்பாடா போயிடுவோம். பிளஸ் அது அமேசான் காட்டுல இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்ம போய் அணுகிற இடத்துல எல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால மனிதர்கள் அதை வந்து இது நாள் வரைக்கும் அதை டேஸ்ட் பண்ணதுக்கு
கூட கிடையாது. ஆனா அது சாப்பிடுறதுக்கு உகந்ததுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தேன் வந்து. இருந்தாலும் நமக்கு மத்த தேனீக்கள்லாம் இருக்குல்ல, அது கொடுக்குற தேனே நமக்கு போதும். இது ஒருவேளை ஏதாச்சும் ஹெல்த்தியா இது சாப்பிட்டா ஏதாச்சும் ஒரு சில எப்படி சொல்றது தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால், அப்படி இருந்திருந்தா எப்போ அதை பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அது வந்து கண்டுபிடிக்கப்படலை. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த ஸ்மெல்லு பத்தி சொன்னாங்க. தேனியை வச்சு வெடிகுண்டு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு அதற்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இப்ப போயிட்டு. அப்ப மிலிட்டரியில அடுத்து தேனியை இறக்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி தேனிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எங்க வெடிகுண்டு இருக்குன்னு கண்டுபிடினா தேனினால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது ரொம்ப சேலஞ்சு தான் என்ன பொறுத்த. ரொம்ப டஃப். அதுக்கு புரிய வச்சு. ஆனா விஞ்ஞானிகள் சும்மா கிடையாது. மனிதனுக்கு 6 அறிவு வந்து 6 அறிவோட மனிதர்கள் படைக்கப்படுறனால வருங்காலத்துல இப்ப இல்லைன்னா கூட வருங்காலத்துல ஒரு வேளை தேனியை நம்ம இதுக்கு பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேனி ஓகே. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? தேனியை பத்தின சீரீஸ் வந்து இதோட நிறைவு அடைகிறது. ஏன்னா தேனிக்கு இத்தனை எபிசோட் போகும் சத்தியமா தேனிக்கு நான் எதிர்பார்க்கலப்பா. மாஸ்டர் பீஷன் பட்டம் கொடுத்தாச்சு, மிலிட்டரியில சேர போதேன்னு சொல்லிச்சு. ஓகே, அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். தேனியை பத்தி இவ்வளவு பேசியிருந்தோம். உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த வீடியோல இல்ல, எடுத்த 6 வீடியோலையும் இந்த விஷயம் எனக்கு வந்து தேனிட்ட இருந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சுப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அதுல நிறைய இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த இனச்சேர்க்கை சொல்லலாம். இந்த ஹனி பீஸ் வந்து குவீன் வந்து ஒரு கூட்டுல இருந்து பல 2ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி போகும்ல. அப்ப இவங்கெல்லாம் பாய்ஸ் எல்லாம் கேங்கா டிசிஏ அப்படின்ற ஏரியாவில இருப்பாங்க. அந்த வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து லேடி தேன் வந்து, அதாவது லேடியோட டாமினன்ஸ் அதிகமா இருக்குல்ல, ஒர்க்கர்ஸ் லேடியோட ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமா மேல வந்து இது பண்ணாங்கன்றது ஒரு சைடு சங்கட்டமா இருந்தாலும் ஒரு சைடு பெருமையா இருந்துச்சு. ஓகே, இந்த எபிசோட் இந்த சீரீஸ் இதோட முடியுது. அடுத்த சீரீஸ் எதை பத்தினா எறும்பை பத்தி. இவர் எதுக்கு எனக்கு உண்மையிலே ஏங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு எறும்புன்னா நீங்க தேனி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எறும்புல இதை விட நிறைய சுவாரஸ்யம் இருக்கு தலைவரே. நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஆரம்பிச்சோம் தெரியுமா? நம்ம ஆரம்பிச்ச விலங்கு எந்த வீடியோ ஆரம்பிச்சோம்னு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? யானை, இந்த டைனோசர் ஆரம்பிச்சோம். அங்க ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து நிக்கிறோம். எறும்பு எல்லா உயிரினம் பத்தியும் அப்ப அது கோச்சுக்கும்ல. எறும்பு வந்து நம்மளை பத்தி, எறும்பு கூட இவர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, அது இவரோட பொண்டாட்டி, அதனால கோச்சுக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த வீடியோல இப்ப நாங்க ஹிண்ட் கொடுத்துட்டோம். எறும்பை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.